ஓகே ஜி. சொல்லுங்க. 8வது ஜாதகம். 8வது ஜாதகம் ஜி. 5th ஜூன் ஓகே. 2002. 5th ஜூன். ஓகே. 2002ஆ? ஆமா 2002. ம். டைம். டைம் வந்து 6:34 PM. 6:34 PM. ஓகே. இடம் ஜி? திருச்சி ஜி. திருச்சி. திருச்சி தான். ஓகே. ஆனா பெண்ணா? பெண் வந்து ஆணா பெண்ணா 8 8வதா? ஜி. 8வது வந்து ஆண் தான். ஆண் தான். ஓகே, ஓகே, ஓகே ஜி. ஓகே. கேள்விக்கு வந்துருங்க. கேள்வி என்னன்னா, போன மாசத்துல இருந்து எனக்கு வேலை இல்ல. எப்ப வேலை கிடைக்கும்? என்னோட சுக்கிர ராசியில நான் பணக்காரன் ஆவனா அப்படின்னு கேக்குறாரு. அவ்வளவுதான். 2 கேள்வி தான். அவ்வளவுதான் வாங்க ஜி. சகோ சார் வாங்க. சகா வாங்க. சகா சார். எஸ் சார் வணக்கம். சார் வணக்கம். கேள்வி எனக்கு சரியா கேட்கல. சொல்லுங்க மறுபடியும். சார் கேள்வி வந்து அவருக்கு போன மாசத்துல இருந்து அவர் கேக்குற நேரத்துல இருந்து அதான் போன மாசத்துல இருந்து வேலை இல்ல. எனக்கு எப்ப வேலை கிடைக்கும்? சுக்கிர தசை எனக்கு எப்படி இருக்கும்? நான் பணக்காரன் ஆக முடியுமான்னு கேக்குறாரு. சுக்கிர தசையா? சார் இப்ப ஆமா. நடக்கிற தசாபுத்தி ஒரு நிமிஷம் பார்த்துடலாமா? இந்த போடுறேன். இப்ப நடக்கிறது வந்து சுக்கிர தசை. சுக்கிர தசை நடக்குது. ஓகே. ஆமா. சுக்கிர தசையில இப்போ சுக்கிரன் ஒரு நிமிஷம் சுயபுக்தியா சுக்கிர ஓடிட்டு தசை. இருக்கு. இந்த சுக்கிர தசை சுயபுக்தி 2027 முடியுது. சுயபுத்தி அப்புறம் சூரியன் சந்திரன். ஓகே வாங்க. ஆமா, ஆமா. ஸோ இப்போ பொதுவாக லக்னத்துடைய ஸ்ட்ரென்த் பார்க்குறப்போ லக்னம் வந்து பை அண்ட் லார்ஜ் கெட்டு போயிருக்கு. ஏன்னா லக்னத்துல கேது இருந்தாலும் லக்னத்து 7ல் சனி இருந்து லக்னத்தை பார்க்குறாங்க. அப்புறம் வந்து லக்னாதிபதி பார்த்தாலும் கொஞ்சம் லக்னாதிபதி சுபத்துவமா இருந்தாலும் 8ல் மறைஞ்சிருக்காருன்னு சொல்லலாம். மறைஞ்சு சுபத்துவம் ஆகுறது ஒரு விதத்துல பெட்டர். இப்போ இவருக்கு வந்து மீன ராசி ஸ்ட்ரைட்டாகவே அடுத்த 2 வருஷத்துக்கு பிரச்சனைகள் இருக்கும் பிகாஸ் ஆஃப் ஜென்ம சனி. ஸோ இந்த 4-5 மாசமாவே அவர் நல்லா இருந்திருக்க மாட்டார். வேலை போனதுல எந்த அதிசயமும் கிடையாது. சுக்கிர தசை இவருக்கு வந்து 12-7 கூடியவர். சுக்கிரன் வந்து 8ல் மறையிறது கொஞ்சம் பங்கம் தான். ஏன்னா சுக்கிரன் 8ல் வந்து முழு மறைவாயிடுவாரு. ஸோ 7-12க்கு உடையவர் சுக்கிரன். குரு கூட இருக்கிறதால சுக்கிர தசை அவருக்கு வந்து சுக்கிரன் சுபத்துவமா இருக்கு. சுக்கிரனுக்கு வந்து என்ன லக்னாதிபதி சேர்ந்து இருக்கிறதாலையும் வேற சனி ராகு அந்த மாதிரி இல்லாதாலையும் சுக்கிரன் 8ல் மறைஞ்சாலும் அவர் வந்து சுக்கிர தசை அவருக்கு டெஃபினட்டா அக்செப்டபிளா இருக்கும். மோசமா இருக்காது. ஏன்னா சுக்கிரன் சுபத்துவமா இருக்காரு. 8 பார்த்தீங்கன்னா 8-12 சுபத்துவம். இடத்த விட்டு நகர்ந்து வெளி தூரத்துக்கு வெளி இடத்துக்கு வெளி மாநிலத்துக்கு நகர்ந்து இவரை பிழைக்க வைக்கும். சுக்கிர தசை இவரை கவுத்து போடாது. மேனேஜ் பண்ணும். ஒரு டீசெண்டான ரிசல்ட்டை கொடுக்கும். அமோகமா கொடுக்காட்டியும் சுக்கிரன் சுபத்துவமா இருக்கிறது முக்கியமான காரணம். 8-12 சுபத்துவம். ஓகே. அதான் இவரு வேலை ஏன் இப்போ அந்த இப்போ 1 மாதத்துக்கு முன்னாடி தான் மேல போயிருக்கு. அப்ப நான் தசாபுக்தியை போறேன். ஏன் போச்சுன்னு சொல்லி சொல்லுங்க. ஓகே, ஓகே. சுக்கிர தசை சுயபுக்தி இப்ப 2026 இப்பதான் போயிருக்கு. இப்போ இந்த லைவ் நடந்து ஒரு 10-15 நாள் தான் இருக்கும். ஸோ வந்து சனி ராகு. ம். சுக்கிரன் சுக்கிரன் குரு தான் இதுல காட்டுது. நீங்க என்ன கெஸ் பண்றீங்க? சுக்கிரன் குருவுல வந்து இவருக்கு வேலை போயிருக்கு. சார்ட்டுக்கு வாங்க. சார் இதுல முதல்ல பேசிக் காரணம் வந்து சுக்கிரன் 8ஆம் அதிபதி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அடுத்து வந்து இப்ப நடக்கிறது வந்து ஜென்ம சனி இல்லையா இந்த மீன ராசிக்கு. ஸோ அதனால அந்த வயசுக்கு ஏற்ற விஷயத்துல வேலை என்ன இது அது வந்து கையை விட்டு போகணுங்கிற ஒரு அமைப்புல ஜென்ம சனி முக்கியமா வேலை செஞ்சிருக்கு. அதனால வேலை விட்டு அவர் போயிருக்கு. அப்புறம் அடுத்து வரக்கூடிய சூரியன் வந்து இவருக்கு சூரியன் எங்க இருக்காரு? சூரியன் 7ல் இருக்கு. சூரியன் கெட்டு போயிருக்காரு. அடுத்து செவ்வாய் வருது பாருங்க. அந்த செவ்வாய் பீரியட்ல இவருக்கு வேலை கிடைக்கும். இல்ல வேலை ஏன் எந்த இதுல போயிருக்கும்னு கேக்குறேன். இப்போ ஆக்சுவலா வந்து குருவுல போயிருக்கு. நீங்க என்ன கெஸ் பண்றீங்க? அதாவது சுக்கிரன் குரு அந்தரத்துல போயிருக்கு. இப்ப வேலை போனது இப்பதானே போயிருக்கு. 1 மாசம் தானே. அப்போ வந்து குரு அந்தரத்துல போயிருக்கு. நீங்க என்னன்னு கெஸ் பண்றீங்க? குரு அந்தரம் போக வச்சுமா வேலைய? குரு வந்து இவருக்கு வந்து 2-5 கூடியவர்.
8ல மறைஞ்சிருக்கிறது ஒரு காரணம். ம். ஆனா பாவத்துவம் இல்ல குருக்கு. ம். சனி டிகிரி வைஸ் ஓகே. சுக்கிரன். இல்ல சார். வேற அதான் குரு 8ஆம் ஸ்தானத்துல இருக்கிற சுக்கிரன், 8ஆம் ஸ்தானத்துல இருக்கிற குருவுடைய அந்தரம். இந்த ம். 8ங்கிற கனெக்ஷன் வரதாலயும் ஜென்மசனி நடக்கிறதாலயும் இவருக்கு ப்ராப்ளம் ஆயிருக்கு. ஓகே. பரவால்ல. அது ஓகே. அது உண்மையிலேயே கொஞ்சம் கஷ்டம் தான் கண்டுபிடிக்கிறது. என்னன்னா சனி அந்தரத்துலாம் போயிருக்கு. இப்ப அவருக்கு சனி அந்தரம் நடக்கும். இப்ப ஓகே. அவங்க சொல்ற டைம்லாம் இங்க கரெக்ட்டான டைம் கிடையாதுல்ல. ஓகே. முன்ன பின்ன ஓகே. இருக்குல்ல அட்ஜஸ்ட் பண்ணி முன்ன பின்ன அந்தரம்ன்றது ஒரு 2, 3 மாசத்துல மாறும்ல. ஓகே. சோ இப்ப புரியுது. அவருக்கு சனி அந்தரம் நடந்துகிட்டு இருக்கும். ஏன்னா இங்க சனி தான் கடுமையான பாவத்துவத்துல இருக்கு. ஓகே. பாருங்க லக்னத்தையும் சூரியனோட சேர்ந்து பார்த்து பண்றீங்க. ராகுவோட ஒரே டிகிரில இணைஞ்சு சூரியனோட சேர்ந்து பயங்கர பாவத்துவத்துல இருக்கு சனி. 8ஆம் அதிபதியோட சேர்ந்து இருக்கு. சோ சனியோட அந்தரம் இப்பதான் ஸ்டார்ட் ஆயிருக்கும். டைம் முன்ன பின்ன இருக்கலாம். அப்படின்றதுக்காக இத நீங்க கெஸ் பண்ணுங்க நான் சொன்னேன். சோ இப்ப சனி ஓகே. அந்தரம் இவருக்கு நடந்துகிட்டு இருக்கும். சோ அதனால போயிருச்சு. இப்பதான் ஆரம்பிச்சது. சனி அந்தரம் அப்படி துவங்குனோனே அவருக்கு வேலை போயிருச்சு. இதுக்கப்புறம் எப்ப வேலை கிடைக்கும்னு சொல்றீங்க? இப்ப சனி அந்தரமா நினைச்சுக்கிட்டு பேசுங்க. புதன் 8 ஒரு நிமிஷம் கேது ஒரு நிமிஷம் சாரி. சனி, ஒண்ணும் இல்ல அவசரம் இல்ல. பாருங்க பார்த்து சொல்லுங்க. சுக்கிரன், சனி. ம். அடுத்து புதன், கேது. சார்ட்டுக்கு வாங்க சார். ஒரு நிமிஷம். சார்ட்டுக்கு வரேன். கேது, புதன். ரெண்டு ஓகே. சார் கேதுல கிடைக்கும் சார். ஏன்னா கேது வந்து லக்னாதிபதி மாரி ஒர்க் பண்ணுவார் இல்லீங்களா? வெரி குட். ஓகே. கேதுவிலே கிடைக்கும். வேற ஏதாவது அப்சர்வேஷன் இருக்கான்னு தெரியல. இல்ல. கேதுவிலே கிடைக்கும். வெரி குட். நல்லா சொன்னீங்க. அப்புறம் இவர் வந்து பணக்காரன் ஆவாரான்னு கேட்டிருக்காரு. என்ன சொல்றீங்க? பணக்காரன் ஆவரான்னு கேட்டிருக்காங்களா? ஓகே. ம். 2, 9. சார் 2ஆம் ஸ்தானத்த பொதுவா இப்ப வந்து சுக்கிர தசை நடக்குது. சுக்கிரன் ம். அதுக்கப்புறம் சுக்கிர தசைக்கு அப்புறம் வர்றது எல்லாமே யோக தசைகள். பாயிண்ட் நம்பர் 1. ம். 2வது சுக்கிர தசை இன்னும் என்னதான் எதிரணியா இருந்தாலும் சுக்கிரனுடைய ஆதிபத்தியம் மோசம் கிடையாது. 7, ம். 12 அதனால தூரத்துல நகர்த்தி தூரமான இடத்துக்கு போய் இவரு பணம் பண்ணுவாரு. அடுத்தது 2ஆம் அதிபதி ஆஸ் வெல் அஸ் தனாதிபதி குரு கூட சுக்கிரன் இருக்கிறதால, நிச்சயம் சுக்கிர தசை வந்து இவருக்கு தேவையான இவரு ஆசைப்படுற அளவுக்கு திருப்திகரமான பணத்த நிச்சயம் குடுக்கும். சந்தேகமே கிடையாது. வெரி குட். இப்ப சுக்கிர தசையில எப்ப வந்து டர்ன் ஆகும்? ஒரு நிமிஷம் அப்படியே இதே ஸ்கிரீன்ல இருங்க. ஒரு நிமிஷம். இப்போ ம். 29 சுக்கிரன், சந்திரன், சூரியன். சூரியன் வந்து இப்போ அஷ்டம சனி ஜென்ம சனி 2 வருஷம் எப்படியும் ஓடும். சந்திரன் இன்னும் 2028, 26, 27. சூரியன் எண்டுல இந்த சார் ஒரு நிமிஷம் சார்ட்டுக்கு வாங்க ப்ளீஸ். ஒரு நிமிஷம். சூரியன் எப்படி இருக்காரு? சூரியன் அவுட்டு. சூரியன் ஒண்ணும் இது பண்ண முடியாது. ம். சந்திரன் சந்திரன் 5ல இருக்காரு சார். 9ஆம் அதிபதி 5ல இருக்காரு. சூரியனும் நல்லா இருக்கணும். ஆனா இங்க கெட்டு போயிட்டாரு. சுக்கிரன் சந்திரன் அதுக்கப்புறம் செவ்வாய் சந்திரன்லேருந்து டெவலப்மெண்ட் ஆகலாம். டெஃபினட்டா ஆகலாம். வெரி குட். எக்ஸலன்ட் பிரடிக்ஷன். சூப்பர் சார் உண்மையிலேயே. அருமையா பண்ணீங்க. அதான் இது. ஓகே. வெரி குட். ஜி வேற இருந்தா தேங்க் யூ. சொல்லிருங்க ஜி. மீதி பாயிண்ட்ஸ் எதுவும் இருந்தா சொல்லுங்க. அது மாத்திரம் இல்ல நந்தா சார். எனிவே இந்த ம். இந்த இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து உங்களுக்கு நான் தேங்க்ஸ் சொல்ல ஆசைப்படுறேன். இப்ப ஜஸ்ட் கொஞ்ச நாளா உங்களுடைய லைவ் செஷன் நான் பார்த்துட்டு இருக்கேன். தட் ம். கிவ்ஸ் மீ எனக்கு நெறைய ஐடியா குடுக்குறாரு. ஏன்னா வெரி இவரு குட். ஒரு என்ன இருந்தாலும் நம்ம குருஜி வந்து AK-47 மாரி டபா டபான்னு சுட்டுட்டு போயிட்டே இருப்பாரு. அவர் நிறுத்தி கேட்க முடியாது. நீங்க ம். இருந்தா கொஞ்சம் பொதுவா கொஞ்சம் ஒரு நிதானமா லோட் பண்ணி இந்த ஆமா. பீரங்கி போடுற மாரி போடுவீங்க. அதனால உங்களோட செஷன் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஐ மஸ்ட் பி தேங்க்ஃபுல். இன்ஃபாக்ட் ஐ அம் ஓகே. ஸ்டில் அ பிகினர். உங்களோட செஷன் வந்து நான் ரொம்ப ப்ராப்பரா யுட்டிலைஸ் பண்ணிக்கிறேன். அதுலேருந்து அட்வான்டேஜ் எடுத்துக்கிறேன்னு தான் சொல்லணும். என்னுடைய மனமார்ந்த தேங்க் யூ. தனிப்பட்ட முடிவு. அதுதான் நான் என்னோட பிரெடிக்ஷன் வந்து நம்ம குரூப்ல உள்ளவங்களுக்காக தான் நான் மெயினாவே நடத்துறேன். அதுக்காக தான் நான் டைம் கிடைக்கும்னா டக்கு நடத்துறேன். அத பார்த்தீங்கன்னா தான் ஈஸியா எடுக்க முடியும். இப்ப குருஜி நடத்துறது கூட நம்ம அந்த அளவுக்கு நோட் பண்ணி கவனிச்சுக்க மாட்டோம். நான் ரொம்ப நிதானமா சொல்லுவேன். அதனால முடிஞ்ச அளவுக்கு நான் என்னோட பிரெடிக்ஷன்ஸ கொஞ்சம் பாருங்க. லைவ்ஸ கொஞ்சம் பாருங்க எல்லாருமே.
ஓகே ஜி, பாயிண்ட்ஸ் இருந்தா சொல்லுங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லா தேங்க் ஆமா இருக்கு. ஜி, ஆமா. என்னுடைய கஸ்டமரையும் நான் ஓரளவுக்கு திருப்தி பண்ண முடியும் இதனால. ஆமா ஆமா ஆமா. தேங்க்யூ சார், நன்றி தேங்க்யூ சார். கண்டிப்பா. தேங்க்யூ. சூப்பர். சொல்லுங்க அது ஜி. பாத்தீங்களா, ஒரு புதன் வலு இருக்கிற போய் தான் AK-47ங்கிறாரு, பீரங்கிங்கிறாரு, அடி நொறுக்குறாரு பாருங்க. சரி, ஓகே. புதன் கண்ணில தான் சார் இருக்காரு எனக்கு. அது நீங்க சொல்ல தேவையில்ல. நீங்க சொல்றத வச்சு நாங்க கண்டுபிடிச்சுக்கிறோம், நாங்க புரிஞ்சுக்கிறோம். ஓகே சார். சரி, ஓகே. நல்லா ஜி. போலாமா? அடுத்தது போலாம். போலாம். ஏன்னா ஓகே. ஆல்மோஸ்ட் வேற நல்லாவே வேற பாயிண்ட் அழகா விடுபட்ட ப்ரெடிக்ட் பாயிண்ட் ஒண்ணும் இல்லையா பண்ணிட்டாரு. ஜி? எல்லா பாயிண்ட் கவர் ஆயிடுச்சா? இதுல வந்து ஒரு சின்ன சம்மரி மட்டும் குடுத்துடுறேன். பொதுவா வந்து நம்ம வந்து தசா புக்திகளோட நிப்பாட்டிடுவோம். அது அந்தர வரைக்கும் நம்ம போறதில்ல. பொதுவா இந்த ஜாதகத்துல நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது முக்கியமான கருத்து என்ன அப்படின்னா, இந்த ஜாதகத்துல சனி கடுமையா கெட்டு போயிருக்கிறாரு. ஏன்னா இந்த இடத்துல சூரியனோட 4 டிகிரில சேர்ந்து ராகுவோட ஒரே டிகிரில சேர்ந்திருக்கிறதுனால, இந்த இடத்துல எல்லாமே அவுட் ஆகி போய் கிடக்கு. இந்த இடத்துல அட்டமாதிபதியான புதனும் அந்த இடத்துல இருக்கிறாங்க. அப்படிங்கிற அடிப்படையில எப்பப்பெல்லாம் சூரிய புக்தியோ, சனி புக்தியோ, இல்ல சூரிய அந்தரமோ, சனி அந்தரமோ இதெல்லாம் வரும்போது புதன் அந்தரம் வந்தாலுமே, ஏன்னா புதன் இந்த லக்கணத்திற்கு அட்டமாதிபதி. அவர் வந்து கர்ண கடூரமான சனியோடையும் சூரியனுடைய சேர்ந்து சூரியனோட சனி, சனியோட சூரியன் சேர்றது கர்ண கடூரம் அப்படிங்கிற அடிப்படையில அந்த புக்திகள் எவ்வளவு பெரிய சுபத்து இந்த இந்த அளவு இந்த இடத்துல தசை சூப்பர் தசை. என்னதான் சுக்கிரன் வந்து குருவோட சேர்ந்திருக்கிறாரு ஒரு 2 டிகிரிக்குள்ள. செவ்வாய்ங்கிறது லக்னாதிபதி அப்படிங்கிற அமைப்புல ஒரு நிலையில 6ஆம் அதிபதியான செவ்வாய் 8ஆம் இடத்துல இருக்கிறாரு அப்படின்னாலும் கூட இந்த இடத்துல லக்னாதிபதி பொதுவா செவ்வாயாக இருக்கும்போது அவர் பாவராகி 8ல் மறைந்து சுபத்துவமா இருக்கிறாரு. இப்ப 8ல லக்னாதிபதி பாவரானா 6, 8, 12ல மறையணுங்கிறது கரெக்ட். ஆனா நட்பு வீடுகள்ல மறையணும். இந்த இடத்துல புதனோட வீடு தனக்கு ஆகாத புதனோட இருந்தாலும் கூட இந்த இடத்துல வந்து குரு சுக்கிர தொடர்புகள்ல இருக்கிறது வந்து ஒரு நல்ல அமைப்பு. அப்ப அந்த கோபம், முன்கோபம் இந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் மறைந்து இருக்கக்கூடிய அமைப்பு. பட் என்னதான் சுபத்துவ தசையாக இருந்தாலும், இந்த அந்தர விஷயங்கள் வரும்போது எல்லாமே இல்ல புக்தி இந்த தசையிலுமே சூப்பரா நந்தா ஒரு அருமையான கேள்விய கேட்டாரு. அந்த சுக்கிர தசையில அடுத்து எப்ப மாற்றங்கள் வரும் அப்படின்னா, அந்த சந்திரன், சூரிய 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 ஏன்னா சூரியன் இங்க ஆகாது, வேலைக்கு ஆகாது. சந்திரன், செவ்வாய் பாத்தீங்கன்னா சுபத்துவமா இருக்கிறாரு. அதுக்கடுத்து வரக்கூடிய கடைசி புக்தியில எல்லாமே மறுபடியும் கொஞ்சம் டவுன் ஆகும். ஏன்னா ராகு, அஹ் அந்த அந்த எப்ப பேனா இந்த சனி, ராகு, சூரியன் இவங்கெல்லாம் வரக்கூடிய அமைப்புகள் எல்லாமே இந்த ராகுமே அட்டமாதிபதி வேலையை எடுத்து செய்யக்கூடிய அமைப்புகள்ல வந்துருவாரு அப்படிங்கிறதுனால, அதாவது நம்ம ஒரு பலன் கணிக்கும் போது அந்தர வரைக்கும் போய் பலன் பார்க்கணும். ஏன்னா வெறுமனே பார்க்கும்போது சுக்கிர தசை நல்லா தானே இருக்கு. எப்படி இவருக்கு வேலை போச்சு? அப்படிலாம் நம்ம இருக்கக்கூடாது. இந்த பிறந்த நேர துல்லியத்துக்கு தகுந்த மாதிரி அந்தந்த அந்தரநாதர்கள் அவங்க வேலையை காட்டத்தான் செய்வாங்க. கூடுதலாக இந்த இடத்துல ஜென்மச்சனிங்கிறத டக்குன்னு கனெக்ட் பண்ணாரு. கோச்சாரத்தையும் நம்ம இணைச்சு கேட்கக்கூடிய கேள்விகளுக்கான பதில் கட்டத்துல தான் இருக்கும். நம்ம கொஞ்சம் உள்ள டெப்தா போனோம்னா கிடைக்குங்கிறதுக்கு இது ஒரு நல்ல உதாரண ஜாதகம். ஜி அடுத்து போயிரலாம். ஓகே ஜி. நல்லா உண்மையிலேயே அவர் நல்லா கேட்ட கேள்வி கரெக்ட்டா புரிஞ்சுட்டு நல்லாவே அருமையா ப்ரெடிக்ட் பண்ணாரு. ஆமா உண்மையிலேயே ரொம்ப உண்மையாவே பாராட்டு. நீங்க கேட்கிற துணிய புரிஞ்சுகிட்டு நல்லாவும் அருமையாவும் சொன்னாரு. கடைசியா உங்களுக்கு நம்ம உண்மையாவே நம்ம வேற வேலை இல்லாம உட்கார்ந்து இந்த வேலையை எடுத்து செய்யறதுக்கான காம்ப்ளிமெண்டாவும் நமக்கு ஒரு பூஸ்டாவும் இருந்துச்சு. அவருக்கும் நம்ம நன்றி தெரிவிச்சுக்கலாம். சூப்பர். நன்றி. அது மாதிரி இந்த சுக்கிர தசை வந்து பிருகுமங்கல யோகம், குருமங்கல யோகம் எல்லாமே கலந்த கலவை சுக்கிர தசை அருமையா இருக்கு உண்மையிலேயே. நல்ல தசை 8ல லக்னாதிபதி மறைவு அந்த பாயிண்ட் எல்லாமே அருமையான ஒரு தசை. சந்திர கேந்திரத்துல தான் இருக்காங்க இவங்க எல்லாருமே. உண்மையிலே அருமையா இருக்கும் இந்த தசை. அதுக்கப்புறமே அப்படியே அப்படியே நந்தா வாழ்க்கையில மியூட் சிறப்பான ஆயிருக்குங்களா? விஷயங்கள் தான். உங்களுக்கு கேக்குதா? நந்தா பேசுறது எனக்கு கேட்கலையே. நான் இல்லையே, எனக்கு மியூட் இல்லையே கேட்கலையா? ஜீனா. நான் மியூட் இல்லையே. நந்தா கேக்குதா? பேசுறது உங்களுக்கு நந்தா மியூட் ஆயிருக்கு உங்களுக்கு. நந்தா அப்படியா? அன்மியூட் பண்ணிக்கங்க. இல்லையே நந்தா இல்லையே சார் ஜி. பேசுறது கேக்குது. கேக்குது கேக்குது. நான் பேசுறது கேக்குது கேக்குது. சார். கேக்குது. இல்ல எனக்கு தான் வாய்ஸ் கேட்கலன்னு நினைக்கிறேன். ஆமா. என்னோட உங்களுக்கு இதுதான் இது பிரச்சனை. கட் ஆயிருக்கும் போல தெரியுது. ஓகே ஜி. வேற டவர் வாங்கி மாட்டிக்கிறோம் விடுங்க. யாரு கேட்கலன்னு தெரியலையே. உங்களுக்கு தான் கேட்கல ஜி. உங்களுக்கு தான் கேட்கல ஜி. யாராவது அன்மியூட் பண்ணி பேச முடியுமா? இல்ல நீங்க நீங்க அன்மியூட் பண்ணாதான் நந்தா பேசுறது. அப்ப எனக்கு தான் எங்க கேட்கலையா? எல்லாரும் நந்தா அவருக்கு ஒரு மெசேஜ் போடணும்னு நினைக்கிறேன். அப்படியா? இப்ப நான் வந்து இது பண்ணிட்டு இருக்கறதுனால என்னால பண்ண முடியாது. யாராவது பண்ணுங்க அவருக்கு. யாராவது ஒரு மெசேஜ் பண்ணுங்க. அவருக்கு தான் வெளியில போயிட்டு வர சொல்லுங்க அவரை. யாரோ டக்குனு மெசேஜ் பண்ணி வெளியில போயிட்டு வர சொல்லுங்க அவரை. ஏன்னா இப்ப அடுத்த ஜாதகத்துக்கு உரிய டீட்டெயில் எனக்கு தெரியாது. அவர் சொன்னா தான் ஜாதகத்தையாவது போடலாம். அப்போ அவர் வர்றதுக்குள்ள போட்டு வச்சலாம்னா டேட்டு எல்லாம் தெரியாது எனக்கு. போயிட்டாரா? வெளியில போயிட்டாரா? இருக்காரா? வெளியே போயிருப்பாருன்னு நினைக்கிறேன். போயிட்டாரு. வருவாரு. அந்த மாதிரி தான் நானும் அப்பப்போ இது போன திடீர்னு டவர் கட்டாயி நான் பாட்டு புலம்பிக்கிட்டு இருப்பேன்.
ஓகே. சரி. இதுல வேற யாரோ இடையில பேசுறதுக்கு ட்ரை பண்ணீங்க யாரோ ஒரு ஆள். யாரு? கேக்குதா? இப்ப நான் என்ன தான் சார் ஒரு சின்ன அவுட் ஆயிட்டேனா? இன்ஃபர்மேஷன் ஒரு 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 நிமிஷம் ஒரு சின்ன இது அப்டேட் பண்ணலாமா நந்தா சார்? சொல்லுங்க, சொல்லுங்க, சொல்லுங்க. அஃப்கோர்ஸ் இவரு வித்யாபதி லைன்ல இல்லைன்னு தெரியல. எனிவே நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்க இருக்காங்க. ஒரு ஜஸ்ட் ஒரு அப்டேஷன். ஐ டோன்ட் நோ வாட் டு கால். நான் வந்து ஒரு YouTubeல ஆஸ்ட்ரோ சகாதேவன் ஒண்ணு ஆரம்பிச்சிருக்கேன். ஒரு ஜஸ்ட் ஐ ஹவ் ஸ்டார்ட்டட் மை ஓன் சேனல். அதுல என்ன பண்றேன்னா, சின்ன சின்ன வீடியோ போட ஆரம்பிச்சிருக்கேன். குருஜியோட ஸ்டைல். அதாவது சின்ன சின்ன டாபிக் எடுத்து போடுறேன். அத நான் கம்ப்ளீட்டா இங்கிலீஷ்ல போடுறேன். ஸோ தட் முடிஞ்ச வரைக்கும் இங்கிலீஷ்லயும் குருஜியோடைய விஷயங்கள நம்ம பரப்புவோமே! அப்படிங்கிற ஒரு ஓகே, ஒரு ஓகே. எண்ணத்தின் அடிப்படையிலயும் ஜஸ்ட் ஃபார் இன்ஃபர்மேஷன் மக்களுக்கு நேரம் கிடைச்சா ஆஸ்ட்ரோ சகோதரன் சேனல பாருங்க. உங்களுடைய ஃபீட்பேக் இருந்தா இந்த செஷன் எனக்கு சொல்லலாம். நான் ரொம்ப சிறப்பாவும் பண்ணல. ஒரு என்னுடைய முயற்சி எடுத்திருக்கேன் அவ்வளவுதான். உங்க வெரி எல்லாருடைய குட், வெரி வாழ்த்து குட். எனக்கு. வெரி குட். எல்லாருமே முயற்சி எடுக்கணும். நம்ம இங்க கத்துக்கிட்டு நம்ம எல்லாருமே முயற்சி எடுத்து கொஞ்சம் வேற லெவலுக்கு அடுத்து நெக்ஸ்ட் லெவலுக்கு போறதுக்கு எல்லாருமே ட்ரை பண்ணுங்க. உண்மையிலே உங்களுக்கு பாராட்டுகள். என்ன சேனல் நேம் சொல்றீங்க? ஆஸ்ட்ரோ சகாதேவன். ஆஸ்ட்ரோ சகாதேவன். சரி, எல்லாம் சர்ச் ஆமா. பண்ணி பாத்துங்க. சர்ச் பண்ணி பார்த்துட்டு அவரது உங்களுக்கு யாராருக்கு பிடிச்சிருந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி அவரோடதையும் கொஞ்சம் வாட்ச் பண்ணுங்க எல்லாருமே. ஓகே. பண்ணுங்க. ஜி வந்தீங்களா? நந்தாஜி ஆ. வந்துட்டேன் எனக்கு ஆடியோ ப்ராப்ளம் என்னோட சைட்ல தான். ஓகே, ரைட். நம்ம அடுத்து போயிடலாம் ஜி. வேற ஆமா, ஏதாவது ஆமா. தகவல்கள்? இல்ல ரைட், 9வது ஓகே ஜி. ஜாதகம் நினைக்கிறேன். 9வது தானே? ஆமா, போயிருங்க. ஆமா ஆமா ஆமா. 9 சொல்லுங்க. நீங்க கொடுத்த தகவல்கள் ஏதாவது மிஸ் பண்ணிட்டேனா? ஏதாவது தகவல்கள் இல்ல, கொடுத்துட்டீங்களா? இல்ல, ஏதாவது இல்ல. பாயிண்ட் கீட்ட சொல்லிட்டீங்களா? இல்ல, இல்ல, இல்ல. நீங்க அப்படி அந்த இதோட முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் நீங்க பேசிட்டு இருக்கும்போது அது அவ்வளவுதான். எல்லாமே கவர் பண்ணிட்டோம். ரைட், ஓகே ஓகே ஜி. ஓகே. 9வது ஜாதகம் சொல்லுங்க. 9வது ஜாப் வந்து 13 அக்டோபர் 13 13 அக்டோபர் 1975. 1975. ரொம்ப பழசா ஆமா. இருக்காரு. ஓகே. டைம் ஜி. 10:30 PM. 10:30 PM. ஓகே. இடம் ஜி? திருவண்ணாமலையில பிறந்தவர். திருவண்ணாமலை. ஆமா. ஆண் ஜாதகர். திருவண்ணாமலை. ஆண் ஜாதகம். திருவண்ணாமலை இருங்க தேடி பார்க்கறேன். திருவண்ணாமலை. ஓகே. ரைட். ஓகே. 50 வயது ஆகுது இருக்கு. சரி சொல்லுங்க ஜி. இது கேள்வி சொல்லுங்க. ஒரே கேள்விதான். எதிர்காலம் எப்படி? அவ்வளவுதான். தலைவன் எதையும் கேட்கல. ஒரே பாயிண்ட். எதிர்காலம் அப்ப எப்படி? அதுக்கேத்த ஒரு சிறப்பான ஒரு ஆள் நான் பிடிக்கணும் பாருங்க இப்ப. ஒரே கேள்வி. அதாவது சரி எவ்வளவுக்கு எல்லாருமே சொல்லிட்டீங்க. நம்ம கார்த்தியை நீங்க சொன்ன ஐயா தான் இது வரைக்கும் பெருசா பேசல. வாங்க ஐயா. அவர்தான் நான் அதிகமா கூப்பிட்டது. நந்தா சிவா, நான் இப்பொழுதுதான் உங்களை மீட் பண்ணணும்ட்டு நான் வந்தேன். உடனே என்ன பதில் சொல்ல. சரி வாங்க. கேள்வி இவரோட ஃபியூச்சர் எப்படி இருக்கும்? அவ்வளவுதான் இவரோட கேள்வி. இல்ல, இப்ப என்னுடைய மூடு வந்து உங்ககிட்ட ஒரு கேள்வி நான் 2-3 நாளைக்கு முன்ன மெசேஜில் போட்டிருந்தேன். அதுக்கு பதில் கேட்டது இப்ப கான்டாக்ட் பண்ணலான்னு தான் வந்தேன். இன்னைக்கு யாரோ ஒருத்தர் சொல்லுங்க நாளைக்கு. இல்ல நான் உங்களுக்கு அன்னைக்கு சிசேரியன் டேட் நான் கொடுத்தனே. நீங்க கொடுத்தீங்க. டாக்டர் கொஞ்சம் பின்னால தள்ளி போட்டாங்க. 20ஆம் தேதி 18 அதுக்கு பிறகு எல்லாமே கொஞ்சம் டைட்டான ஒரு விஷயம் தான். உண்மையிலேயே அந்த ஒரு நாள் தான். நீங்க ஒரு 20 நாள் நம்ம கொடுத்தீங்க. அதுக்குள்ள அந்த முன்னாடி உள்ள நான் கொடுத்த நாள் தான் கொஞ்சம் சிறப்பு. அதுக்கப்புறம் கொஞ்சம் சிறப்பு கம்மியா இருக்கு. வேணா பாத்துக்குவோம் பிறகு. ரைட், ஓகே. இன்னைக்கு பதில் வந்து வேற ஒருத்தர்கிட்ட வாங்கிக்கங்க. நாளைக்கு நான் கூடுறேன். ரைட், ஓகே, ஓகே. ரைட். சரி. அப்போ வந்து நம்ம ரமாதேவி அம்மா வாங்க. சார் வணக்கம் சார். வணக்கம்மா. வணக்கம் சார். இது மிதுன லக்னம். லக்னத்துல 6ஆம் அதிபதி செவ்வாய். லக்னம் பாவத்துவமா இருக்கு. லக்னாதிபதி வந்து உச்சமா இருக்காரு 4ஆம் இடத்துல. குரு பார்வையில இருக்காரு. லக்னாதிபதி சுபத்துவம் உச்சமாயி சுபத்துவமா இருக்காரு. அப்புறம் ராசி வந்து வளர்பிறை சந்திரன் தான், ஒளி பொருந்திய சந்திரன். ஆனா சனி பார்வையில இருக்கு. தன்னோட வீட்டை தானே பாக்குறாரு. ஓகே. ராசி இது தசா புக்தி போடுங்க. ஓகே. தசை வந்து இப்ப சனி தசை ஆரம்பிச்சிருக்குமா? சனி தசை சுய புக்தி முடிஞ்சிருக்கு. ஓகே. புதன் புக்தி நடக்குது. ஆமா. இவருக்கு வந்து 50 வயது ஆகுது. ஆமா சார். சந்திரனும் சனியும் பரிவர்த்தனை.
2, 8 கூடியங்க பரிவர்த்தனை. ஸோ வந்து 8ஆம் எடுத்த பலனை தான் சனி செய்வாரு. சனி தசையில புதன் புக்தி 2 யோக தசை தான். சனி தசை யோக தசை சுபத்துவமா தான் இருக்கு சந்திரன் பார்வையில. குரு பார்வையும் இருக்கு சனிக்கு. 2 சுபத்துவம் கிடைக்குது. நல்லா இருக்கும் சார். சனி தசை நல்லா இருக்கும். புதன் புக்தி வந்து உச்சமாயி குருவின் பார்வையில இருக்கிறதுனால நல்லாவே இருக்கும். 4ஆம் இடத்துல. அப்ப என்ன சொல்றீங்க? இப்ப நல்லா எதிர்காலம் இருக்கும் எப்படி சார். இருக்கும்? எதிர்காலம் சனி தசை நல்லா இருக்கும் சார். சனி தசையில 8 6, 8ல கிரகமும் இல்ல. ஸோ சனி தசை நல்லா இருக்கும். அடுத்து வர புதன் தசையும் நல்லா இருக்கு சார் குரு பார்வையில. அதனால எதிர்காலம் நல்லாவே இருக்கும் சார் இவருக்கு. ஆனா இவருக்கு 6ஆம் அதிபதி லக்னத்துல இருக்கிறதுனால கொஞ்சம் கிரிமினலா இருப்பாரு ஆளு. வெரி குட், வெரி குட். சூப்பர் ப்ரொடக்ஷன். உண்மையிலே அருமை. உண்மையிலே என்னன்னா வேற யாரும் மியூட் பண்ணீங்க? மத்த கார்த்திகேயன் ஐயா மியூட் பண்ணிக்கங்க. கார்த்திகேயன் ஐயா மியூட் பண்ணிக்கங்க. ரைட், ஓகே. உண்மையிலேயே அருமையா ப்ரிடிக்ஷன்மா. உண்மையிலேயே இது சனி தசை அமோகமா இருக்கு. அவருக்கு வந்து சனி தசையில சுய புக்தி வந்து ஓரளவுக்கு பெருசா நன்மை, ஓகேமா, நன்மை செஞ்சிருக்காது. ஆனா உண்மையிலேயே புதன் புக்தியில இருந்து அருமையா இருக்கு. புதன் வந்து லக்னாதிபதியாகி குருவின் பார்வையில் இருக்காரு. அந்த புதன் புக்தி வந்து லைஃப் அப்படியே டேர்ன் ஆகும். இந்த சனி வந்து 2ஆம் இடத்துல இருக்காரு. பௌர்ணமி சந்திரன், அதாவது வளர்பிறை சந்திரனோட வீட்டுல உட்கார்ந்துருக்காரு. வளர்பிறை சந்திரன் பார்வையில குருவின் பார்வையில வந்து அருமையான தசை. 8ஆம் இடத்தை தொடர்பு பண்ணி தான் நடத்துறாரு. என்ன செய்வாரு? ஏற்கனவே அட்டமாதிபதி லக்னத்துல இருக்கு. இவரும் 8ஆம் இடத்தை பார்த்து நடத்தும் போது நம்ம ஏதாவது சொல்ல முடியாத தொழில்களோ ஏதோ ஒண்ணு செஞ்சுட்டு அதுல பெரிய ஒரு வருமானத்தை ஈட்டிட்டு நல்லாவே இருப்பார். உண்மையிலே இவர் 50 வயதுக்கு பிறகு சிறப்பா இருக்கக்கூடிய ஒரு இது. அதனாலதான் அவரே குருஜிட்ட கேட்டிருக்காரு அந்த டைத்துல வந்து. சோ உண்மையிலேயே இவரோட எதிர்காலம் பிரைட். ஆனா 50 வயது கேட்டிருக்காரு பாருங்க. 20 வயது என்னோட எதிர்காலம் எப்படின்னு கேட்கக்கூடிய ஒரு ஆள் வந்து 50 வயதுல கேட்கிறாரு என் எதிர்காலமே முடிகிற நேரத்துல கேட்கிறாரு. பின் வாழ்க்கை அப்படியே சிறப்பான வாழ்க்கை தான் அவருக்கு உண்மையிலேயே. அஜி ப்ரொடிக்ஷன் லைன் கிடைச்சிருக்கோம். இப்ப கேட்டிருக்காரு, அவ்வளவுதான் சார். ஆமா, அவருக்கு நல்ல நேரம் பிறந்தனால லைன் அவருக்கு கிடைச்சிருக்கு. அதுதான். அஜி சொல்லிருங்க. ஓகே ஜி. ஓகே, அவ்வளவுதான். நம்ம நல்லாவே சொல்லிட்டாங்க. ஆமா, நல்லாவே சொல்லிட்டாங்க. ஆமா, வெரி குட், வெரி குட்மா, வெரி குட். கீப் இட் அப். ஓகே ஜி. 10வது ஜாதகமா? 10வது ஜாதகம் போயிடலாம் ஜி. ஓகே. 10வது சொல்லுங்க. 10வது ஜாதகம் 2 ஜூலை 2003. 2 ஜூலையா? ஆமா. ஓகே. 2003. 5:45 AM. 5:45 AM. ஆமா, தஞ்சாவூரில் பிறந்த ஜாதகர். தஞ்சாவூரா? ஆமா. இப்ப இவர் என்னன்னா, போட்டீங்களா? போட்டேன். ஆனா ஆமா, இவர் பெண்ணு. ஓகே, பெண்ணு. ஓகே, ஓகே. ஓகே. இவரு எதை பத்தி கேக்குறாருன்னா, ஜாப பத்தி தான் கேக்குறாரு. சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் கிடைக்குமா, பேங்கிங் ஜாப் கிடைக்குமா, இல்ல மேரேஜ் எப்ப, இதெல்லாம் கேக்குறாரு. ஓகே. அதாவது கவர்மெண்ட் ஜாப் கிடைக்குமா, பேங்கிங் ஜாப் கிடைக்குமா, மேரேஜ், 3 கேள்வி. கரெக்ட். ஓகே, ரைட். சுதன் பிரியாசினி அம்மா வாங்க. சுதன் பிரியாசினி அம்மா இருக்கீங்களா? லைன்ல இருக்கீங்களா? சரி, ஓகே. அவங்க லைன்ல இல்லைன்னு நினைக்கிறேன். பிரபா இருக்கீங்களாம்மா? சரி, வாங்க. கேள்வி கேட்டுச்சா? ஆமா. கேள்வி வந்து இவருக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் பேங்க் வேலை எதுவும் கிடைக்குமா? ஆமா, கவர்மெண்ட் வேலை கிடைக்குமா அப்படின்னு கேட்டிருக்காரு. திருமணம் எப்பன்னு கேட்டிருக்காருமா. பேங்க் வேலை, கவர்மெண்ட் வேலை கிடைக்குமா, திருமண வேலை, அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலை கிடைக்குமா, குறிப்பா பேங்க் வேலை, மேரேஜ் எப்ப நடக்கும்னு கேக்குறாருமா. சரி, எனக்கு தெரிஞ்சதா சொல்றேன். தெரிஞ்சதுதான் அம்மா. இங்க பாருங்க, யாரும் கடிச்சு கொள்ள போறது இல்ல. உங்களுக்கு தெரிஞ்சது தவறா இருந்தாலும் பரவாயில்ல, தைரியமா சொல்லுங்கன்ற. சார், கவர்மெண்ட் ஜாபுக்கு வந்து சூரியன் வந்து சுபத்துவமா இருக்கணும் இல்லையா? அதனால இங்க சுக்கிரன் கூட சேர்ந்து சுபத்துவமா இருக்கு. லக்னாதிபதி வலு ரொம்ப முக்கியம். லக்னத்துல புதனும் ஆட்சியா இருக்காரு. சனியும் இருக்காரு. அவர் வந்து நட்புங்கிறதுனால அது பெரிய பாதிப்பு எனக்கு கொஞ்சம் கொடுக்காதுன்னு தோணுது. அடுத்து வந்து 2 10ஆம் இடத்தோட குரு தொடர்பு கொள்றாரு. பேங்க் வேலைக்கு இவங்க எலிஜிபிள் தான். சூரியனும் சுபத்துவமா இருக்காரு. சிம்மாதிபதி சுபத்துவம். குறிப்பா மத்திய அரசாங்க வேலைக்கு 8/12 சுபத்துவம் இருக்கணும்னு சொல்லுவாரு குருஜி.
இந்த இடத்துல 8ஆம் இடம் சுகத்துவமா இருக்கு. ஆனா 12ஆம் இடம் பாவத்துவமா இருக்கு. உங்களுக்கு கிடைக்காது இது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் அப்படின்னு தான் சார் தோணுது எனக்கு. ஓகேமா. இல்ல பேங்க் வேலையை கூட சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலையா இருந்தாலும் நம்ம நாட்டிலேயே, நம்ம தமிழ்நாட்டிலே இருக்குதானே? பேங்க் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் தானே? பேங்க் வந்து இந்த இடத்துல வந்து குரு உச்சமாவும் இருக்காரு, சந்திரன் கூட அமாவாசை விட்டு அப்பதான் விலகுன சந்திரன் கூட சேர்ந்து ஆட்சி பலம் பெற்ற சந்திரன் கூட தான் இருக்காரு. அதனால பேங்க் வேலைக்கு இவங்க எலிஜிபிள் தான். ஓகேமா. ஓகே, மேரேஜ் எப்பன்னு சொல்லுங்கம்மா. மேரேஜ் தசாபுத்தி என்ன சார் போகுது? இத போடுறேன். இயர் வந்து என்ன சார் சொன்னீங்க? பர்த் இயர். இவர் வந்து 30 வயதாச்சு இவருக்கு. எத்தனை? 23 வயதுமா இப்ப இவருக்கு. 23ஆங்க சார். ஆமா. தசை வந்து இந்த புதன் தசை லாஸ்ட்ல இருக்குமா, சனி புக்தியில இருக்கு. புதன் தசை சனி புக்தியாங்க சார்? ஆமா. புதன் தசை லக்னாதிபதி தசை. அப்ப இப்ப கவர்மெண்ட் ஜாப்புக்கு வேற என்ன பார்க்கணும் நீங்க? சிம்மம் பார்க்கணும். சிம்மத்தை சனி பாக்குறாரு, சுபத்துவமான சனி தானே சார் பாக்குறாரு. செவ்வாய் வேற இங்க இருந்து பாக்குறாரு. செவ்வாய் வந்து சிம்மத்தை பாக்குறது, சிம்மத்துல இருக்கிறது குறைந்த அளவு சுபத்துவம், அது பெருசா கெடுக்காதுன்றது தெரியும். ஆனா பார்வை என்னன்னு எனக்கு தெரியல உண்மையிலேயும். இல்ல, நம்ம கவர்மெண்ட் ஜாபுக்கு வேற என்ன பார்ப்போம்? என்ன தேவைப்படும்? என்னென்ன விஷயங்களை பார்ப்போம்? தசா புத்தியும் தேவைப்படுங்க சார். ஆமா. அப்ப என்னம்மா இப்ப தசா என்ன நடக்குது? இப்ப வந்து புதன் தசை வந்து என்னது? யோக தசை தான். புதன் தசை லக்னாதிபதி 1-4க்கு உடையவரு யோக தசை தான். கேது தசை? யோக தசை சனியுமே 9ஆம் அதிபதி பாக்கியத்தை கொடுக்கிறவர் தான் சனி புத்தி. அடுத்து கேது தசை கேக்குறீங்களா? ஆமா. கேது வந்து இல்ல, கவர்மெண்ட் ஜாபுக்கு நமக்கு ஓரளவு கண்டினியூ எல்லாம் இருக்கணும்ல. ஒரு 30-35 வயசு வருஷத்துக்கு நல்லா இருக்கணும்ல தசைகள். யோக தசையாவே வரணும். ஆமா. ராகு வந்து 12ஆம். இருங்க இப்போ எண்ட் வந்துருச்சாங்க சார். புதன் தசை சனி புத்தி முடியுது. இந்த புதன் தசை முடியுது இப்ப 27 முடியுது. அப்போ கேது தசை செவ்வாயா தான் செயல்படுவாரு. 6ஆம் அதிபதி தசை. ஆமா சார், தசாபுத்திகள் கொஞ்சம் சரியில்லாம வருது. கேதுக்கு அடுத்து சுக்கிர தசை. சுக்கிரன் நல்லா தானேங்க சார் இருக்காரு. இந்த 6 வருஷம், இந்த 7 வருஷம் மட்டும்தான் கொஞ்சம் சிக்கல். எனக்கு தெரியல சார். ஆனா எல்லாமே கரெக்டா இருக்கு, தசாபுத்தி மட்டும் அந்த 7 வருஷம் இடிக்குது. ஓகே. கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கும். கவர்மெண்ட் ஜாப்ன்றது பேங்க் ஜாப் கிடைக்கும். இவர் வந்து 6ஆம் அதிபதிங்கிறதுனால அந்த இடத்துல வந்து வலுவா வந்து கெடுதல் செய்யறவரு செவ்வாய் தான் மிதுன லக்னத்துக்கு. அதனால இவர் கேது வந்து செவ்வாயா செயல்படுவாரு. இதான் சார் எனக்கு தெரிஞ்ச பாயிண்ட். அப்புறம் திருமணம். ஏன்னா 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய இவருக்கு உச்ச குருவின் பார்வை கேதுக்கு. சோ 6ஆம் இடம் சுபத்துவம், வேலை வந்து கண்டிப்பா கிடைக்கும் அவருக்கு. ஆனா அது கவர்மெண்ட் வேலையான்றது அவருக்கு சொன்னதா எனக்கு ஞாபகம் இல்லை. சரி, அது வித்யாபதி சார் சொல்லுவாரு. மேரேஜ் எப்படின்னு சொல்லுங்கம்மா. மேரேஜ் சார் ஒரு மேரேஜ் தான் மிக முக்கியமா நீங்க கணிக்க வேண்டிய விஷயமே. இப்ப 23 வயது தான் ஆகுது. 23 வயது ஆகுது. இவங்க பெண் ஜாதகி. ஓகே சார். ராசிக்கு 7ஆம் இடம், ராசிக்கு 2ஆம் இடம் செவ்வாய் பார்வை, லக்னத்துக்கு 2ஆம் இடத்துல அமாவாசை சந்திரன். அப்ப லேட் மேரேஜ் தான் இவங்களுக்கு சார். ராசிக்கு 2ஆம் இடத்தையும் சனி பாக்குது. அப்புறம் வேற என்ன சார் இதுல? 7ஆம் இடத்தை சொன்னீங்களா? லக்னத்துக்கு 7ஆம் இடத்தையா? ஆமா, லக்னத்துக்கு 7ஆம் இடத்தை சனி பாக்குதுலங்க சார். அத சொன்னீங்களான்னு கேக்குறேன். எனக்கு கேட்கல, சொன்னீங்களான்னு கேக்குறேன். அது நானு சொல்லல. லக்னத்துக்கு 7ஆம் இடத்துல சனியோட பார்வை மிக முக்கியமான பாவமா. திருமணம்னாலே 7ஆம் இடத்தை நம்ம முதல்ல பார்க்கணும். எடுத்தோடனே 2ஆம் இடத்தை பார்த்துட்டு நான் யோசிக்கிறேன். சொல்லிட்டு தான் 2ஆம் இடத்துக்கு வந்துட்டீங்களோன்னு யோசிக்கிறேன். சரி, சொல்லுங்க. சனியோட 3ஆம் பார்வையை பார்ப்பேன். அடுத்து வந்து இங்க 7ஆம்
பார்வைக்கு அடுத்து வரவங்களையும் நான் அப்புறம் செவ்வாயோட பார்வையை பார்த்துட்டேன். ராசிக்கு முதல்ல 2ஆம் இடத்துல திருமணம் இங்க வருங்கம்மா. முதல்ல திருமணம்னு 7ஆம் இடத்துக்கு தான் முதல்ல போகணும் கண்ணு. 7ஆம் இடம் 7ஆம் அதிபதி. அதுக்கு பிறகுதான் 2ஆம் இடம். அதுக்கு பிறகு 5ஆம் ஓகே. இடம். அதுக்கு பிறகு ராசி. இல்ல நீங்க லக்னத்துக்கு ராசிக்கு ஒன்னாவே வச்சு கூட பாத்துக்கலாம். லக்னத்துக்கு 7ஆம் இடம் எப்படி இருக்கு, ராசிக்கு 7ஆம் இடம் எப்படி இருக்கு, லக்னத்துக்கு 2ஆம் இடம் எப்படி இருக்கு, ராசிக்கு 2ஆம் இடம் எப்படி இருக்கு, லக்னத்துக்கு 5ஆம் இடம் எப்படி இருக்கு, ராசிக்கு 5ஆம் இடம் இப்படி கூட பாக்கலாம். இப்ப வந்துங்க சார், இவருக்கு புதன் தசையில சனி புத்தி நடக்குது. புதன் சனி ராசிக்கு 7ஆம் அதிபதி சனியா இருக்காரு. அப்போ கேது தசை சனி புத்தியில நடக்கிறதுக்கு எனக்கு தோணுது சார். கேது தசை சனி புக்தியில, கேது தசை ஆரம்பிச்சோன்னா சனி புக்தியில திருமணம்ன்றீங்களா? ஆமா சார், எனக்கு லேட் மேரேஜ் அப்படின்ற மாதிரியும் தோணுது. கேது தசை சனி புக்தினா 33லயாமா? ஆமா சார். இன்னும் 10 வருஷம் கழிச்சு அப்படியா? 23 வயசு தானங்க சார் ஆகுதுன்னு சொன்னீங்க. ஆமா ஆமா. 7ஆம் இடத்தை சனி பாக்குது, 7ஆம் இடத்தை சுக்கிரன் பாக்குறாருல, ராசிக்கு 7 குரு பாக்குறாருல. பாவத்துவத்தை மட்டும் எடுத்தீங்க, சுபத்துவத்தை எடுக்கல. எனக்கு இந்த திருமணம் கிடைக்கிறதா அதுதான் சிக்கலுக்கு தான் இங்க நாம பிராக்டிஸ் கொடுக்குறோம். வர்ற விஷயத்துக்கு பிராக்டிஸ் கொடுக்கல, சிக்கலான விஷயத்துக்கு தான் இங்க பிராக்டிஸே கொடுத்துக்கிட்டு இருக்கோம். 5ஆம் இடத்தை பாருங்க எப்படி இருக்கு. இவருக்கு ரொம்ப லேட் மேரேஜ் அப்படின்னு கிடையாதாங்க சார்? நீங்க அனலைஸ் பண்ணுங்க 5ஆம் இடம் எப்படி இருக்கு. இல்ல, லக்னத்துக்கு 2ல குருவும் இருக்காரு. 2ஆம் இடத்துல குருவும் இருக்காரு. அப்படின்னா 3, 7, 11 கனெக்ஷன் வரணும். எத்தனை வயதுன்றது நீங்க நிர்ணயம் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஒரு குத்து மதிப்பாமா துல்லியமா நாங்க 32 வயது நடந்தோம் அப்படி சொல்ல முடியாது. ஒரு 30 இருந்து ஒரு 32க்குள்ள நடந்துரும் அப்படின்ற மாதிரி அந்த ஒரு ஜட்ஜ்மெண்ட்டுக்கு வந்துட்டு தான் நீங்க தசாபுக்திக்கே போகணும். நான் என்ன சொல்றேன்னா, ஒரு திருமணத்தை நிர்ணயம் பண்றதுக்கு பாவக சுபத்துவங்களையும் கிரகங்களோட இருப்பு சுபத்துவத்தை நீங்க முதல்ல மைண்டுக்கு எடுத்துக்கிட்டு, இப்ப இது அதாவது லக்னத்தோட வலு எத்தனை வயதுல கிடைக்கும்ன்றத லக்னம் உறுதி செய்யும். இவருக்கு பாக்கியம் என்னதான் பாவத்துவம் இருந்தாலும் பாக்கியம் ஓரளவுக்கு குயிக்காவே கிடைக்கும்னா லக்னம் அதை பேசும். அப்ப லக்னத்தோட வலுவை முதல்ல எடுக்கணும். அதுக்கப்புறம் 7ஆம் இடத்தோட வலு, 2ஆம் இடம், 5ஆம் இடம் இதெல்லாம் பார்த்துட்டு, அப்போ இவருக்கு இப்போ ஒரு ரொம்ப பாவத்துவமா இருக்கு எல்லாமே. அப்போ ஒரு 30 வயதுல இருந்து 33 வயதுக்குள்ள தான் திருமணம் நடக்கும். ஆனா லக்னாதிபதி சுபத்துவமா இருக்கு, அப்போ கொஞ்சம் முன்னாடியே நடந்துடும் அப்படின்னு எடுக்கணும். இப்படி எல்லாம் எடுத்து மைண்டுக்குள்ள போட்டுட்டு தான் அப்புறம் தான் தசாபுக்தியே போகணும். அப்பதான் அந்த தசாபுக்தி ஏதாவது கிளிக் ஆகுதா, நம்ம இப்போ ஒரு 30 வயதுல இருந்து 31க்குள்ள நம்ம ஜட்ஜ் பண்ணோம், அதுக்கேற்ற மாதிரி ஏதாவது புக்தி கிளிக் ஆகுது. அப்ப நடக்கக்கூடிய தசை லாங் தசையா இருக்கும். அந்த தசையில அந்த பருவத்துல திருமணம் நடக்கும். அந்த புக்தி எந்த புக்தி கிளிக் ஆகிற மாதிரி இருக்கு, இப்படி பார்த்தா தான் நீங்க துல்லியமா எடுக்க முடியும். இப்ப பாத்துடுங்க தசை. இப்ப பாருங்க, இப்ப கேது தசை நடக்க போகுது. கேது தசையில நடக்கும், எப்ப நடக்கும்னு சொல்லுங்க. கேது தசை சுக்கிர புக்தியிலயும் நடக்கலாம் சார். ஏன்னா சுக்கிரன் திருமணம் கூடியவரு, 5ஆம் அதிபதி பாக்கியத்தை கொடுக்கக்கூடியவரு. அது ரொம்ப பக்கத்துல வருதுங்க சார். கேது தசை சுக்கிர புக்தினா நல்லா தாமா இருக்கு. பாவத்துவம் இருக்கிறதுக்கு ஏத்த மாதிரி சுபத்துவம் இருக்குல்லம்மா. 7ஆம் இடத்துக்கு சுக்கிரன் பாக்குறாரு இல்லையா, 7ஆம் அதிபதி உச்சமா இருக்காரு இல்லையா. பாக்குறாருங்க சார். இருந்தாலும் இந்த சனியோட பார்வைக்கு என்ன வலு இருக்கு அந்த இடத்துல? சுக்கிர புக்தியில எத்தனை வயது இருக்கு? சுக்கிர புக்தியிலயா அந்த இயர் போடுங்க சார். இந்த பாருங்க, கேதச சுக்கிர புக்தி 2028. இப்போ 23னா இன்னும் 2 வருஷம், 25 வயசு. 25 வயது. இது இவங்க யாரு? ஆணா பெண்ணா? ஜாதகர் யாரு? ஜாதகர் ஆண் தானே சொன்னீங்க? பெண் ஜாதகர் தான் சொன்னா. பெண்ணா? பெண்ணுன்னா நீங்க ஒரு ஆணை விட ஒரு 2 வயது முன்னுக்கு எடுத்துக்கணுமா திருமணத்துக்கு? ஒரு 2-3 வயது முன்னாடியே எப்படித்தான் பாவத்துவம் இருந்தாலுமே ஆண் ஜாதகருக்கு 33 வயதுல தான் திருமணம் நடக்கும்னு எடுத்து அதே ஜாதகம் அதே அன்னைக்கு அதே லக்னத்துல பிறந்த பெண்ணுக்கு 30 வயதுக்கு நடந்துடும். 33 ஆணுக்கு எடுத்தா 30 பெண்ணுக்கு எடுக்கும் நீங்க. சரியா? அப்ப முன்னாடி வந்துடுமா? இங்க சுக்கிரன் பாதிக்கப்பட்டிருக்காரு. 7ஆம் அதிபதி நல்லா இருக்காரு. இந்த சுக்கிரன் சனியை சுபத்துவம் தான் படுத்தியிருக்காரு. ஓகே, அப்ப அந்த சனியோட பார்வைக்கு ரொம்ப கொடூரமான பார்வை இருக்காது. 7ஆம் இடத்தை புதனும் பாக்குறாரு. 7ஆம் அதிபதி உச்சமா இருக்காரு. சந்திரனுக்கு 7ஆம் இடம் நல்லா இருக்கு. பாபத்துவத்தை மட்டும் கணக்கெடுத்த மாதிரி சுபத்துவத்தையும் கணக்கெடுக்கணும் நீங்க.
அப்ப இவருக்கு ஒரு பெண் ஜாதகம் போது ஒரு 25 வயதுக்கு திரும்ப நடந்துரும்ல. 5ஆம் இடத்துக்கு ஒரு பிரச்சனை இல்லை. 5ஆம் அதிபதிக்கு பாதிக்கப்பட்டிருக்காரு. 5ஆம் இடத்துக்கு ஒரு பிரச்சனை இல்லை. ராசிக்கு 5ஆம் இடத்தை வந்து குரு பாக்குறாரு. ஆமா, ராசிக்கு 5 கேது இருந்தாலும் அதை வந்து குரு பாக்குறாரு. ராசிக்கு 5 குரு புத்திர காரகர் உச்சமா இருக்காரு, பங்கம் இல்ல அவரு. அப்ப இவ்வளவு நடக்கும் போது எப்படி திருமணம் வந்து பெண் தானே 3 நீங்க சொல்ற ஒரு 28 வயசு கணிச்சீங்கன்னா அதுக்கு முன்னாடி நடந்துரும். சுக்கிர தசையிலே சுக்கிர புக்தியிலே திருமணம் நடந்துருமா? கேது தசை சுக்கிர புக்தி. சுக்கிர புக்தி ஆமா. 12ஆம் அதிபதி சுக்கிர புக்தி காரகன் இல்லையா? 12ஆம் அதிபதி அவர் காரகர் தானே. என்ன அவர் தானே திருமண காரகர். அதனால 7ஆம் இடத்தை தொடர்பு பண்றாருல சுக்கிரன். சரிங்க சார். இவங்க பெண் ஜாதகங்கிறது நான் வந்து சமையல் பண்ணிக்கிட்டு இருந்தேன் சார். நீங்க சுதன் பிரியாசினி கூப்பிட வந்து நான் வந்தேன். நான் பெண் ஜாதகம் சொன்னேன். சரி பரவாயில்ல. இது அது ஏன் அழுத்தமா சொன்னா நீங்க இதுக்குரிய வித்தியாசம் டிஃபரெண்டா நீங்க பார்க்கணும். வேரியேஷனை பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். ஆமாங்க சார். ஆனா கொஞ்சம் டைம் கொடுத்தா கொஞ்சம் பாக்கலாம் சார். எனக்கு அவ்வளவு நான் ஒண்ணுமே அவசரப்படுத்தலையம்மா. உண்மையிலேயே எங்களுக்கு நேரம் பத்தல. நான் யாருமே அவசரப்படுத்த கிடையாதுமா. யாருமே அவசரப்படுத்த கிடையாது. பொறுமையா பாருங்கன்னு தான் சொல்றேன். இதே இப்போ சந்திரன் அமாவாசை சந்திரன் இருக்காரு, குருவும் இருக்காரு அப்படின்னு யோசிக்க தோணும். கொஞ்சம் நீங்க திடீர்னு என்னை கூப்பிட்டீங்கன்னு எதிர்பார்க்கல. எதிர்பார்க்கணும், எல்லாரையும் கூப்பிடுறதுதான். எதிர்பார்த்துதான் இருக்கணும் நீங்க. சரி நல்ல ஜாதகமா தான் சார் குடுக்குறீங்க. குழப்பற ஜாதகமா. ரெண்டு கேள்வி, சிம்பிள் கேள்வினால உங்களுக்கு கூப்பிட்டேன். ரெண்டு கேள்வி. இல்லாட்டி நான் டஃப் ஆனது கொடுக்க மாட்டேன் உங்களுக்கு. சிம்பிள் கேள்வி. பேங்கிங் தான் நீங்க சொல்லிட்டீங்களா, அழகா பார்த்தோன்னு சொல்லிட்டீங்களா இல்லையா பேங்கிங்னு? ஆமா சார், ஆமா சார். இந்த திருமண இது வந்து நீங்க உண்மையிலேயே அதை வந்து டஃப்னு எடுக்கக்கூடாது. ஈஸி. இந்த மாதிரி நான் சொன்ன மெத்தட்ல எடுத்துக்கிட்டே வாங்க, ஈஸியா அப்படி போட்டுரும். ஆமாங்க சார், ஆமா சார். ரொம்ப நன்றிங்க சார். எனக்கு கொஞ்சம் திருமண விஷயத்துல எனக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷன் இருக்கதான் செய்யுது. சில இதெல்லாம் 11ஆம் இடத்து அந்த 7ஆம் இடம் கூட கனெக்ட் ஆக மாட்டேங்குது. 6-8 தசாபுத்திகள்ல கூட நடக்குது. அதனால எனக்கு கொஞ்சம் குருஜி என்ன சொல்லியிருப்பாரோ இதுக்கு பதில் அப்படின்ற மாதிரியே தான் தோணுச்சு. அது உள்ளுக்குள்ள நம்ம இன்னும் கொஞ்சம் தேடி எடுக்கணும். இல்லாட்டி சம்டைம் நீங்க பார்க்கக்கூடிய ஜாதகத்தில் லக்னங்கள்ல மாற்றம் இருக்கலாம். அதனால கூட அப்படி இருக்கும். லக்ன சந்தி இருக்கும், அப்படி இல்ல ஏதாவது டைமிங் மிஸ்டேக் இருக்கலாம். அதனால கூட முன்ன பின்ன வருமா. ஆனா நீங்க நான் இப்ப சொன்னல இதே மெத்தட ஃபாலோ பண்ணுங்க, ஈஸியா எடுத்து பழகிடலாம். கரெக்ட் தான் சொல்றது. ஓகேமா, ஓகேமா, ஓகே. தேங்க் யூ ஜி. அடுத்து போயிடலாமா? இது பாயிண்ட் சொல்லலாம் ஜி. இல்ல அதுல ஒண்ணு இல்ல ஜி. இப்ப இதுல பலன் எடுக்கிறதுக்கு ரொம்ப பெருசா சுதன் பிரியாஸ் மியூட் பண்ணிக்கங்க, கவனிக்க. அதாவது இந்த கேது வந்து 6ஆம் இடத்துல இருக்கிறாரு. அவரு என்னத்த செய்ய போறாரு, இந்த லக்னத்துக்கு ஆகாத தசைங்கிறது எல்லாம் சரிதாமா. ஆனா அந்த இடத்துல உச்ச குரு பாக்குறாரு. கேது என்னமா செய்வாரு, இருக்கும் வீட்டின் அதிபதியை போல செயல்படுவார். கரெக்ட் தான். தன்னை பார்க்கும் கிரகத்தினுடைய ஆதிபத்தியத்தையும் காரகத்தையும் அவர் தான்மா கொடுப்பாரு. அப்ப இந்த கேது எப்ப வர்றாரு, 24 வயசு முடிஞ்ச பிறகு வர்றாரு. அவரு யாருடைய பார்வையை வாங்கியிருக்கிறாரு, 7ஆம் அதிபதியினுடைய பார்வையை வாங்கியிருக்கிறாரு. அவரே ராசிக்கு 7ஆம் இடத்தை குருவும் பாக்குறாரு. அப்ப இந்த 7ஆம் அதிபதியினுடைய வேலையை எடுத்து செய்யறது யார் செய்வாரு, இந்த கேது தான் செய்வாரு. கேது தான் செவ்வாயோட வேலையும் செய்வாரு. இந்த கேது தான் அந்த குருவினுடைய நீ மூட் பண்ணிக்கமா, கவனிங்க நீங்க. இப்ப இந்த கேதுவே குருவினுடைய வேலையை எடுத்து செய்யணும் அப்படிங்கிற அடிப்படையில திருமணத்தை கொடுப்பாரு. அப்ப இந்த இடத்துல எல்லா விதிகளையும் கொண்டு வந்து நீங்க பொறுத்துனீங்கன்னா தான் பலன் சொல்லலாம். ஐயோ கேது தசை இவங்களுக்கு என்ன நடக்க போகுது அப்படின்னு எடுக்க முடியாது. ஏன் அப்படின்னா லக்னத்துல லக்னாதிபதி திக்பலமாக இருக்கிறாரு, சுக்கிரனோட சேர்ந்து இருக்கிறாரு. சுக்கிரன் யாரு, இந்த லக்னத்தினுடைய 5ஆம் அதிபதி. சனியோட சேர்ந்திருக்கிறாரு. சனி யாரு, இந்த லக்னத்தினுடைய 8, 9 குடையவர். ஒரு நிலையில பாக்கியாதிபதி. பாக்கியாதிபதி சுக்கிரனோட இணைந்து சுபத்துவத்தை அடைந்து சுக்கிரன் பலவீனமா இருக்கிறாருங்கிறது கரெக்ட் தான். அது மாதிரி ஒரு பாவகம், பாவகாதிபதி, காரகன், இது எல்லா விஷயத்தையும் நீங்க கலெக்ட் பண்ணா மட்டும்தான் நீங்க வந்து பலன் எடுக்க முடியும். கூடுதலாக ஒரு 6ஆம் இடத்து தசை வரப்போது என்ன செய்ய போகுதுன்னா 6ஆம் இடத்துல சுபத்துவ விஷயங்கள் இருக்குது. அப்படிங்கிற அமைப்புல குழந்தை சம்பந்தத்துக்கு யாரு, குருதானம்மா. குருவினுடைய காரக உயிர்காரத்துவம் குழந்தை. அப்ப அந்த குழந்தையும் யார் கொடுப்பாரு, இந்த கேது அமைப்புகள்லயே நடக்கும். அப்படிங்கிற அமைப்புகள்ல நீங்க எல்லாத்தையும் பொருத்தி பார்த்து தான் பலன் எடுக்கணும். பரவாயில்ல. ஆனா இந்த மாதிரி 4 கிரக லக்னத்துல இந்த மாதிரி ரொம்ப இருக்கும்போது பலன் எடுக்கிறது உண்மையாவே கஷ்டமான சூழ்நிலை தான் இந்த இடத்துல. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இப்ப நடக்கிறது புதன் தசையில சனி புக்தி. பொதுவா 9ஆம் அதிபதியான சனி சுக்கிரனோட சேர்ந்திருக்கிறாரு, 7ஆம் இடத்தை தொடர்பு கொள்றாரு. அப்ப அவர் என்ன செய்யணும், திருமணத்தை கொடுக்கணும். ஆனா இந்த வயசுல திருமணம் நடக்குமா அப்படிங்கிறத நந்தா ஏற்கனவே உங்களுக்கு ஸ்டெப்பா சொன்ன மாதிரி நீங்க கணிக்கணும். கூடுதலாக இந்த சனி எப்படி இருக்கிறாரு, சூரியனோட அஸ்தங்கத்தை அடைந்திருக்கிறார். எவ்வளவு தூரம் அஸ்தங்கம், 6 டிகிரிக்குள்ள அஸ்தங்கம் ஆயிருக்கிறாரு. அப்படி இருக்கிற பட்சத்துல 15 டிகிரி அஸ்தங்க அமைப்புகள்ல இருக்கக்கூடிய அமைப்புகள்ல
இத்தனை 6 டிகிரில அஸ்தங்கத்தை அடைந்திருக்கும் போது அவர் கொடுக்கக்கூடிய தகுதியை இழக்கிறார். அப்படிங்கிற அடிப்படையில அவர் வந்து பார்த்து கெடுக்கத்தான் செய்வார். அப்படிங்கிற அமைப்பினால அப்ப திருமணம் தள்ளி போகும். அப்ப கேது தருவாரா? கேது எப்படி இருக்கிறாரு? 6ஆம் இடத்துல இருக்கிறாரு. அவருக்கு சுபருடைய தொடர்புகள் இருக்கா? அப்படிங்கிற அமைப்புகள் எல்லாத்தையும் பார்த்து தாமா பலன் எடுக்கணும். நீங்க கொஞ்சம் தொடர்ந்து பிராக்டிஸ் பண்ணாதான் வருமே தவிர கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய ஒரே அட்வைஸ், எப்படி ஒரு ஜாதகத்தை எடுத்து வச்சுக்கிட்டு எப்படி 6, 8 புத்தியில நடந்துச்சு, 8, 10 புத்தியில அந்த மாதிரி எல்லாம் பார்க்கவே கூடாது. ஜாதகத்தை நம்புங்க, விதிகளை நம்புங்க. விதிகள் மேட்ச் ஆகலையா, ஜாதகத்தை தூக்கி குப்பையில போடுங்க. அந்த ஜாதகம் தப்பு, இல்ல லக்னம் தப்பு, லக்னம் நேரம் தப்பு. அப்படி ஒத்து வருது, அப்படி இல்லைன்னா நமக்கு பலன் எடுக்க தெரியல. இப்படித்தான் நம்ம பார்க்கணுமே தவிர்த்த அந்த விதி இங்க செட் ஆகல, அந்த விதி இங்க செட் ஆகல, அது எப்படி நடக்குது, ஒரு மாத்தி மாத்தி அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஜோதிடம் இன்னும் நம்மளுக்கு பிடிபடலன்னு அர்த்தம். அதை மட்டும் நம்புங்க, விதிகளை சந்தேகப்படாதீங்க. நந்தாஜி அடுத்ததுக்கு போயிடலாம். ஓகே ஜி, சொல்லுங்க. 11ஆவதா ஜி? ஆமா ஜி, 8th ஆகஸ்ட். இருக்கு 8th ஆகஸ்ட் ஜி. மியூட் பண்ணிட்டு பேசிட்டு இருக்கேன். 8th ஆகஸ்ட் சொல்லுங்க. 1995. ஓகே. டைம் 5:35 PM. 5:35 PM. ஓகே. திருத்துறைப்பூண்டி. திருத்துறைப்பூண்டியா? வருமா? திருத்துறை வந்துச்சு. ஓகே ஜி. ஆனா பெண்ணாஜி? ஆண் ஜாதகர் 31 வயசு ஜி. ஓகே. அதாவது என்ன கேக்குறாரு அப்படின்னா, எப்ப மேரேஜ் நடக்கும், நாம ஃபாரினுக்கு போக முடியுமா? இதுதான் 2 கேள்வி. எப்ப மேரேஜ்? ஆமா, எப்ப நான் ஃபாரினுக்கு நான் போக முடியுமா? மேரேஜ் எனக்கு எப்ப நடக்கும்? ரைட், ஓகே. வாங்க ஆனந்த கருப்பையா, வாங்க வாங்க சார். ஆனந்த கருப்பையா வாங்க. சிம்பிள் கேள்வி. உங்களுக்கு எல்லாம் இது கொடுக்கவே கூடாது. இருந்தாலும் ரொம்ப நேரமா வெயிட்டிங்ல இருக்கீங்களோ, ஒன்னும் வந்து பேசாம இருக்கீங்கன்றதுக்காக தப்பான கேள்வி உங்களுக்கு எல்லாம் கொடுப்பேன் நானு. அது பரவாயில்ல. இவர் 31 வயசு, கல்யாணம் எப்போ? அதானே கேள்வி. ஆமா, திருமணம் எப்ப, ஃபாரின் போவார்னு கேட்டுக்காரு. அப்படியாஜி? போக முடியுமான்னு கேக்குறாரு. ஃபாரின் போக முடியுமான்னு கேக்குறாரு. ஆமா ஆமா. ஓகே. இப்ப முதல்ல திருமணம், லக்னம், லக்னாதிபதி 3ல குரு வீட்டுல குருவின் பார்வையில இருக்காரு. கூடவே சனி செவ்வாயுடைய பார்வையில இருக்காரு. தொடர்பு இருக்கு. ஆனா கொஞ்சம் செவ்வாயுடைய பார்வை விலகிதான் இருக்கு. 7ல சுக்கிரனும் 8ஆம் அஷ்டமாதிபதி சூரியனும் இருக்காரு. சோ இவருக்கு வந்து ராசிக்கு 2 ராசிக்கு 7 கெடல, 7-2 கெடல. லக்னத்துக்கு 2, 8 அதுவும் பெரிய பாதிப்பு இல்ல. சந்திரனும் நல்ல 7ஆம் அதிபதி சந்திரனும் பௌர்ணமி சந்திரனா தான் இருக்காரு. ஒரே ஒரு குறை மட்டும்தான் இந்த ஜாதகத்துல, சுக்கிரனை வந்து ஒரு 3 டிகிரில வந்து அஷ்டமாதிபதி அஸ்தங்கப்படுத்திருக்காரு. அதனால இவ்வளவு நாளா இவருக்கு திருமணம் நடக்கல. அதுதான் பாயிண்ட் இருக்கீங்களா? சரி, வேற பாயிண்ட் இருக்கான்னு பாருங்க. இன்னும் வேற பாயிண்ட் இருக்கான்னு பாக்குறேன். வேற வந்து சனி செவ்வாய் தொடர்பு. சனி செவ்வாய் ஒரு சேர தொடர்பு கொள்றது கொஞ்சம் தாமத திருமணம் தான். அது எக்ஸ்ட்ரா ஒரு பாயிண்ட். வெரி குட். இன்னொரு பாயிண்ட் வந்து சுக்கிரனுடைய 2 வீடுகளுக்கும், இந்த வீட்டுல ராகு இருக்காரு, அந்த வீட்டுல வந்து சனி பாக்குறாரு. சனி பார்த்தால் குருவும் பாக்குறாரு. அது ஒரு பாயிண்ட். அதனால தாமத திருமணம். இப்ப என்ன தசாபுக்தி? இப்ப தசாபுக்தி என்ன இருக்கு பாயிண்ட், நீங்க மிஸ் பண்றீங்க. சரி, தசாபுக்தி வந்துடும். ஃபர்ஸ்ட் 27 வரைக்கும் செவ்வாயில இப்ப கடைசி சந்திர இப்ப எத்தனை 26 சுக்கிரன் ஓடிட்டு இருக்கு. செவ்வாய் தசையில சுக்கிரபுக்தி. ஓகே. ஆமா, ஓகே. திருமணம் நடக்கலன்றதுக்கான ரீசன் நீங்க இப்ப சொல்றீங்க. இது 5ஆம் வீடு அதெல்லாம் பாத்துட்டீங்களா? 5ஆம் வீடு பாக்கல. இந்த வர லக்னத்துக்கு 5ஆம் வீட்டுக்கு சனி பார்வை இருக்கு. ராசிக்கு 5ஆம் வீட்டுல கேது இருக்கிறாரு.
சனி மட்டும்தான் பாக்குறாரு. சனி ராசிக்கு 5. பாபத்துவத்தை நீங்க கணக்கெடுக்கும் போது சுபத்துவம் இருந்தா அதையும் நீங்க கணக்கெடுத்து சொல்லிடணும் கையோடைய. அது லக்னத்துக்கு திருப்பி 5ஆம் வீடு இன்னொரு ரவுண்டா சனியும் வந்து பாக்குறாரு, பாக்குறது கஷ்டம். சனியும் பாக்குறாரு, குருவும் பாக்குறாரு லக்னத்துக்கு 5ஆம் வீட்டை. ராசிக்கு 5ஆம் வீட்டை வந்து கேது மட்டும்தான் இருக்கிறாரு. செவ்வாயுடைய பார்வையும் இருக்கு ராசிக்கு 5ஆம் வீடு. கேது இருந்து செவ்வாயும் பாக்குறாரு. சோ இப்போ வந்து சுக்கிர தசையில வந்து சுக்கிர தசைங்கிற பாருங்க, செவ்வாய் தசையில வந்து சுக்கிர புக்தி நடக்குது. அடுத்து வந்து சூரிய புக்தி. செவ்வாய் சூரியன், செவ்வாய் சந்திரன். ஓகே, செவ்வாய் தசையில சூரிய புக்தி, அடுத்து சந்திர புக்தி. சூரிய புக்தி கடைசி இல்ல சந்திர புக்தியில இவருக்கு திருமணம் நடந்துரும். ஏன்னா சுக்கிரன் அஸ்தங்கம் பண்ண சூரியன் வந்து அந்த பலனை எடுத்து தருவார்ன்ற ஒரு அடிப்படையிலையும் 7ஆம் இடத்துல இருக்காருன்ற அடிப்படையிலையும் சுக்கிர புக்தி கடைசி, சந்திர புக்தி, சந்திரன் 12ல இருக்காரு, 7ஆம் அதிபதியாகி 12ல இருக்காருன்ற அடிப்படையிலையும் அவர் அந்த திருமணத்தை கொடுத்துருவாரு. அதாவது செவ்வாய் தசையில என்ன புக்தின்னு சொல்றீங்க? சூரிய புக்தி, சந்திர புக்தி. சூரிய புக்தி கடைசி, சந்திர புக்தி. சூரிய புக்தி கடைசி, சந்திர புக்தி ஆரம்பம். ஏன்னா சந்திரன் 7ஆம் அதிபதியாகி 12ல பௌர்ணமி சந்திரனா தானே இருக்காரு. சூரியனுக்கு வந்து சுக்கிரனை அஸ்தங்கம் படுத்திருக்காரு, குருவுடைய பார்வையும் இருக்கு, 3ஆம் அதிபதியுடைய பார்வையும் இருக்கு, சுக்கிரனையும் அஸ்தங்கப்படுத்தி இருக்கிறார். அதனால சூரிய புக்தியிலேயே பெரும்பாலும் சூரிய புக்தி கடைசியில அவருக்கு திருமணம் நடந்தது. கடைசி அதான் சூரிய புக்தியை தான் நீங்க ப்ரெடிக்ட் பண்றீங்க. சூரிய புக்தியை. ஓகே, ரைட், ஓகே. இப்ப இவர் வந்து ஃபாரின் போக முடியுமான்னு கேட்டிருந்தாரு. ஆமா, ஃபாரினுக்கு வந்து அமைப்பு வந்து இப்ப வந்து செவ்வாய் புக்தி, அடுத்து வந்து சந்திரன் புக்தி 12ல இருந்து, அடுத்து வந்து ஆனா ஐயா வந்து இது இல்லைன்னு தானே சொல்லியிருப்பாரு இல்லையா? எனக்கு சரியா ஞாபகம் இல்லை. பட் வந்து நான் அப்ப நினைச்சது வந்து 8-12 தொடர்பு இருக்கு. அதாவது 8ஆம் அதிபதிய 12ஆம் அதிபதி பாக்குறாரு இல்லையா? அந்த 8-12 தொடர்பு இருக்கிறதுனால இவர் ஃபாரின் போவாருன்றது என்னுடைய கணிப்பு. கண்டிப்பா போவார் அவரு. அதாவது சனி செவ்வாய் சேர்ந்து 12ஆம் இடத்தை பார்த்தாலும் அங்க பௌர்ணமி சந்திரன் இருக்காரு. அதனால என்ன நடக்குன்னா, நிரந்தர குடியுரிமை இல்லாத நாட்டுக்கு போவார், அரபு கண்ட்ரி போவார். ஏன்னா 8-12 தொடர்பு வந்துட்டாலே இருக்காங்க, ஃபாரின்ல இருக்காங்க. ஆமா, 8ஆம் அதிபதியும் 12ஆம் அதிபதியும் ஒருத்தர் தொடர்பு கொண்டுட்டாலே. ஆமா. அதனால அவர் அரபு கண்ட்ரிக்கு போவார் அப்படின்னு தான் சொல்லி குருஜி சொல்லியிருந்தாரு. மேரேஜ் வந்து இதுல சந்திர புக்தியில நடக்கும், செவ்வாய் தசை சந்திர புக்தியில நடக்கும் அப்படின்னு சொல்லி. சந்திர புக்தியில நடக்கும். 7ஆம் அதிபதி புக்தி கடைசி. ஏன்னா சந்திர புக்தியில இருந்து 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால சந்திர புக்தியில இருந்து அது நீடித்து தாமதம் கிடைக்கணும்ன்றதுனால சூரிய புக்தி கடைசின்னு எடுத்தேன், அவ்வளவுதான். இல்ல செவ்வாய் தசை சுக்கிர புக்தி சொல்லியிருந்தாரு. யாரு? குருஜி வந்து சுக்கிர புக்தி தான் இப்ப நடக்குது. ஆமா, சுக்கிர புக்தி தான் நடக்கணும்னு சொல்லியிருந்தாரு. சுக்கிர புக்தி இப்ப நடந்துகிட்டு இருக்கு. ஆமா, அதுலதான் நடக்கணும்னு சொல்லியிருக்காரு. அதுலதான் நடக்கணும்னு சொல்லியிருக்காரு. ஆமா, இன்னும் 2026 11ஆம் இந்த வருடம் முழுக்கவே இருக்கு. சுக்கிரன் வந்து 3 டிகிரி அஸ்தங்கங்க. சூரியன் தாங்க கொடுப்பாரு அத இல்லையா? குருஜி வந்து சுக்கிரன் தான் சொல்லியிருக்காரு. ஓகே, அது ஓகே. அது ஏன் சொன்னாரு? இல்ல அது ஏன் சொன்னாரு? அதான் நான் தான் கேக்குறாரு. அது ஏன் சொன்னாரு? எதனால? அஸ்தங்க ரைட்டு, அதுக்கு நிவர்த்தி என்னன்னு பாருங்க. ஆமா, குரு பார்வை இருக்கு, சந்திராதியோகம் இருக்கு. சந்திராதியோகத்தை விட்டுட்டீங்க. ஆமா, சந்திராதியோகம் இருக்கு, குரு பார்வை இருக்கு, சந்திராதியோகம் இருக்கு. பட் இருந்தாலும் அஸ்தங்கம் பண்ணிட்டு ஒரு 2 டிகிரி 3 டிகிரில சூரியன் அஸ்தங்கம் பண்ணிட்டாருன்னா அந்த பலன் அவர் தான் தர்றாரு பெரும்பாலும். ஓகே, இல்ல அஸ்தங்கத்துக்கு அஸ்தங்க தோஷத்துக்கு சுபத்துவம் நிவர்த்தி. ஆரம்பத்துல வந்து குருஜி அப்படி சொல்லியிருந்தாரு. எப்படின்னா, சுக்கிரன் அதாவது ராகு கேதுக்கள் மாதிரியே சூரியன் வந்து அஸ்தங்கம் பண்ண கிரகத்தோட காரகத்தை சூரியன் தருவார்னு ஆரம்பத்துல சொல்லியிருந்தாரு. இப்ப அப்படி சொல்றது இல்ல. அது வந்து இல்ல, அப்படி இல்ல, சுபத்துவம் அடைந்த பலனை நல்ல பலனை, அதாவது சுக்கிரனோட இணைந்து சுபத்துவம் அடைந்த சூரியன் நல்ல பலனை கொடுப்பாரு அப்படின்ற ஒரு விஷயமா தான் நீங்க எடுக்கணும். அவரோட காரகங்களை ராகு கேதுக்கள் மாதிரி இவர் எடுத்து செய்ய மாட்டார் சூரியன். ஓகே. ஆமா, 7ஆம் இடத்துல இருக்காரு, அதனால வேணா கொடுக்கலாம் அவர். ஆனா அட்டமாதிபதியாக 7ஆம் இடத்துல இருக்கிறதுனால கொடுக்க மாட்டார். சோ 7ஆம் அதிபதியாகிய சந்திரன் தான் வந்து வளர்பிறை சந்திரனாகி 12ஆம் இடத்துல போய் இருக்கிறதுனால அவர் தான் கொடுப்பாரு. ஆனா என்னன்னா, இவ்வளவு நாள் இழுபட்டதுக்கான காரணம் வந்து 7ஆம் அதிபதி 12 மறைஞ்சு சனியின் பார்வை செவ்வாயின் பார்வை வாங்கியிருக்காரு. ஆமா, சோ அதனாலதான் இழுவை. அந்த மாதிரி 5ஆம் இடம் இதெல்லாம் மத்ததெல்லாம் நீங்க சொல்லிட்டீங்க. இந்த ஒரு பாயிண்ட் நீங்க சொல்ல, அதையும் நான் சொல்லிட்டேன். ஆமா, அந்த சனி செவ்வாய் பார்வை ஒரு சேர பெறதை விட்டுட்டேன் நான். ஆமா, அதோட இப்ப சுக்கிர புக்தியில திரும்ப நடந்து குழந்தையுமே சந்திர புக்தியில குழந்தை கிடைக்கும்.
கிடைச்சிரும். ஆமா. சூரிய புக்தியிலேயே கிடைச்சிரும். சூரிய சந்திரன் அப்படியே முடிவுல தான் குழந்தை கிடைக்கும். ஏன்னா பெரும்பாலுமே சந்திர புக்தியில கிடைக்கும். குருவின் வீட்டுல இருக்கக்கூடிய சந்திர புக்தியில கிடைச்சிரும் சந்திர குழந்தை. கிடைச்சிரும். ஆமா அப்படின்றதா. அவ்வளவுதான் ஜி. இன்னும் வேற எதுவும் பாயிண்ட்ஸ் இருந்தா சொல்லிருங்க ஜி. இல்ல அவ்வளவுதான் ஜி. அவ்வளவுதான் இது. ஆமா ஆமா. ஆனா ஆனந்த் ஏன் தடுமாறுறீங்க? எல்லா விதிகளையும் சொல்லி நல்லா பலன் சொல்லுவீங்க, ஏன் தடுமாறுறீங்க? மற்ற திடீர்னு எதிர்பார்க்கல, திடீர்னு கூப்பிட்டோம். எதிர்பார்க்காம தான் அடி போனாங்க. சரி 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 சரி. ஆனா கூப்பிடுறது. ஆனா இதுல கரெக்டா எல்லாமே இருக்குல்ல பாத்தீங்களா? இந்த ஏன்னா அந்த லக்னத்துக்கு 5ஆம் அதிபதி ஆயிட்டாரு அவரே சுக்கிரன். அவர் 5ஆம் அதிபதியாய் அஸ்தங்கத்தை அடைஞ்சு அதுக்கப்புறம் 5ஆம் இடத்துக்கு சனியினுடைய பார்வை. முதல்ல வந்து பாபத்துவ அமைப்புகள்ல இது தாமத திருமணம் நல்ல திருமண வாழ்க்கை மாதிரி ஒரு பலன் வந்துடும் இந்த இடத்துல. இது தாமத திருமண வாழ்க்கையை தவிர திருமண வாழ்க்கையில் ஓரளவு நல்லா தான் ஓடும் அப்படிங்கிறது தான் இதுக்கான முக்கியமான பாயிண்ட். டிலே ஆனதுக்கான காரணம் அட்டமாதிபதி 7ஆம் வீட்டுல இருக்கிறது. காரகர் வந்து அஸ்தங்கம் அடைஞ்சு, ஆனா 7ஆம் இடத்தை அவர் சுபத்துவப்படுத்திருக்காரு. அதனால திருமணம் கண்டிப்பாவே நடந்துரும். அந்த சுக்கரனோட அஸ்தங்கம் தான் கொஞ்சம் இழுவை. அதுக்கு ஏற்ற மாதிரி 7ஆம் அதிபதியும் மறைஞ்சு கடுமையான பாவத்துவம். அதுதான் இதான் பாயிண்ட். 5ஆம் இடம் அதெல்லாம் நம்ம பார்த்துட்டு. ஓகே ஜி, அடுத்து போயிடலாம். அதே மாதிரி நந்தாஜி இதுல இன்னொரு பாயிண்ட் என்னன்னா, இப்ப செவ்வாய் தசையில சுக்கிர புக்தியில திருமணம் நடந்தா அடுத்து இம்மிடியேட்டா சூரிய புக்தி வருமேடா. சூரிய புக்தி 7ஆம் இடத்துலயே இருக்கு, சுக்கிரன் அஸ்தங்கம் பண்ணிருக்கு, அப்ப என்ன கலத்திரத்தை பாதிக்காதா அப்படின்னா அங்கதான் சுபத்துவம் வருது. சூரியன் அட்டமாதிபதியாவே இருந்தாலும் சுக்கிரனுடைய பார்வையில குருவினுடைய பார்வையில 2 சுபர்களின் பார்வையில இருக்கும்போது பெரிய அளவு அவரால் கெடுக்கக்கூடிய தன்மைகள் இருக்காது. அப்படிங்கிற தன்மையினால நம்ம அந்த வந்து சூரியன், அதுக்கடுத்து சந்திரன் வந்து நந்தாஜி ஏற்கனவே கனெக்ட் பண்ணிட்டாரு. குருவின் வீட்டுல இருக்கிற சந்திரன் வந்து குழந்தையை குடிக்கக்கூடிய தன்மையில வந்துருவாரு. அதே மாதிரி அந்த 7ஆம் அதிபதிக்கு அப்புறம் வரக்கூடிய அட்டமாதிபதி வர்றாருன்னா தசைன்றது ஒரு விஷயம். இப்ப செவ்வாய் தசையில சும்மா ஒரு சின்ன ஒரு புக்தியா தான் வந்துட்டு போயிடுவாரு. அதனால சும்மா மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்க கொடுப்பாரு, அந்த பிரிவை கொடுக்க மாட்டாரு. அதை நீங்க கொஞ்சம் எடுத்துக்கணும் எல்லாருமே. இப்ப சூரிய புக்தி எவ்வளவு 2006-11 இருந்து ஒரு வருடத்துக்கு இருக்கோ இல்ல 4 மாதத்துக்கு என்னமோ தான் இருக்கு. 4-5 மாதம். அந்த 5 மாதத்துக்கு ஒருத்தர் பிரிந்து வாழ்வு நிரந்தரமா பிரிஞ்சிடாரு. அதனால நான் இது ஏன் சொல்றேன்னா, 8ஆம் அதிபதியோட புக்தி அடுத்து வருது. திருமணத்தை பாக்குறதுக்கு நிறைய பேர் நீங்க பாப்பீங்க. 7ஆம் அதிபதியோட இது இப்ப திருமணம் கொடுக்குற அளவுக்கு வந்துச்சு. ஆனா அடுத்து 8ஆம் அதிபதி வராரு, அவர் கெடுத்துருவாரு, நம்ம பிரிச்சுருவாரு. அதனால நம்ம திருமணத்தை பார்க்க கூடாது. 5 மாதத்துக்குள்ள பிரிஞ்சுட்டு அத்துக்கிட்டுலாம் விட மாட்டாங்க. எடுத்தோடனே திருமணம் பண்ணி வச்சோன்னா கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகும். அதுக்கப்புறம் அந்த புக்தி முடிஞ்சோடனே நீண்ட புக்தி ஒரு 3 வருஷத்துக்கு இருக்கு. ஒரு 8ஆம் இட தொடர்பு 6ஆம் இட தொடர்பு உள்ள புக்தி அடுத்து நீண்ட புக்தியா வர்றதுன்னா கண்டிப்பா நீங்க திருமணத்தை அப்ப தவிர்க்கணும். 5 மாசம் 3 மாசம் 4 மாசத்துக்குலாம் தவிர்க்க வேண்டிய அவசியம் இல்ல. திருமணத்தை பண்ணி வைக்கலாம். அந்த இடத்துல மட்டும் ஏதோ ஒரு சின்ன தகராறு வரும், அப்படி அதோட முடிஞ்சு போய் அது சரியா போயிட்டு வாழ்வு நல்லாவே இருக்கும். ஓகே ஜி, போயிடலாம். போயிடலாம் ஜி, போயிடலாம். 12வது ஜாதகம். 12வது ஜாதகம் இல்லையா? இதுல பாத்தீங்கன்னா 7th March 2004. 7th March 2004. ஆமா. 9:50 AM. 9:50 15 50 50. ஓகே AM. இடம் ஜி? எந்த இடம் அப்படின்னா திருச்சி. ஓகே. கேள்வி என்னன்னா, சிவில் இன்ஜினியரிங் படிக்கிறாரு. சிவில் இன்ஜினியரிங் துறையிலே இருப்பாரா, வெளிநாட்டு வேலையா இல்ல அரசு வேலையா? அதான் கேள்வி. ஓகே. பாப்பா 22 வயசு. 22 வயது ஜாதகர். ரைட். அறிவழகன் சார் வாங்க. அறிவழகன். வணக்கம் சார், நான் நெக்ஸ்ட் கலந்துக்கிறேன் சார். கொஞ்சம் உங்க பஸ் ரூட்ல உட்காந்து கடையில. ரைட். ஓகே. அந்த மாதிரி சொல்லிருங்க. உண்மையிலே ஒரு இக்கட்டான சொல்லிருந்தீங்கன்னா சொல்லிருங்க. உங்க சந்தோஷம். பரவாயில்ல. ஆமா சார், நெக்ஸ்ட் கண்டிப்பா என்ன இன்வைட் பண்ணுங்க சார், நான் வந்துடுறேன் சார். தேங்க்யூ சார். ஓகே. விஜயரங்கன் வாங்க. பேச முடியலன்னா என்கிட்ட சொல்லுங்க, பேசுறதுன்னா தாராளமா பேசுங்க. வாங்க விஜயரங்கன். வணக்கம் சார். வணக்கம். இவருக்கு 20 வயசு ஆகுது இல்லைங்களா? ஆமா. ஓகே சார். இது மேஷ லக்னம். லக்னத்துல செவ்வாய் ராகு. செவ்வாய் சுபத்துவமா இருக்காரு. ராகு நீங்க இப்பதானே பேசுறீங்க இல்ல இது ஏற்கனவே உங்களுக்கு கூப்பிடுறா? இல்ல, ஏற்கனவே கூட்டது இல்ல சார். கூப்பிடு. ரைட். ஓகே. ராகு வந்து செவ்வாய் சுக்கிரனை பீடிச்சிருக்காரு.
லக்னாதிபதி கொஞ்சம் பாவத்துவமா தான் சார் இருக்காரு. ஓகே. இவர் வெளிநாடு வேலையா சார் இவருக்கு? இல்ல இவர் வந்து வெளிநாட்டுக்கு வேலைக்கு போவாரான்னு கேக்குறாரு. அப்படியா ஜி? இல்ல இல்ல. இவர் வந்து இல்ல என்ன இப்ப கேள்வி? இப்ப இவர் வந்து சிவில் இன்ஜினியரிங் படிக்கிறாரு. இவர் சிவில் இன்ஜினியரிங் படிக்கிறாரு. 22 வயசு சிவில் இன்ஜினியரிங் படிக்கிறாரு. வெளிநாட்டு வேலைக்கு போவாப்லையா இல்ல அரசு வேலை கிடைக்குமான்னு கேக்குறாங்க. அரசு வேலைக்கு பாத்தீங்கன்னா சிம்மத்துல குரு இருக்காரு, சந்திரன் இருக்காரு, பௌர்ணமி சந்திரன் இருக்காரு. சிம்மாதிபதி சூரியன் வந்து சிம்மத்தை பாக்குறாரு சார். தசையை பொறுத்து கவர்மெண்ட் வேலை கிடைக்கும் சார் இவருக்கு. ஓகே, இந்த தசையை பாருங்க. இப்ப நடக்கிறது வந்து செவ்வாய் தசை முடிவுல இருக்கு. சரிங்க சார். பாத்துங்க. இப்ப செவ்வாய் தசையில இப்ப நடந்துட்டு இருக்கு, புதன் புக்தி ஓடிட்டு இருக்கு. பாதிதான் வந்திருக்கு. ரைட், ஓகே. பாருங்க, இப்ப பார்த்து சொல்லுங்க. கேள்வி எனக்கு என்னமே கனெக்ட் ஆகல. என்ன கேள்வி? ஜி, அரசு வேலை கிடைக்குமா? சிவில் இன்ஜினியரிங் படிக்கிறாப்புல அரசு வேலை கிடைக்குமா இல்ல வெளிநாட்டுக்கு போவாப்லையான்னு? வெளிநாட்டுக்கு. அரசு வேலையா வெளிநாடா? அதான் கேள்வி. ரைட். 8-12 சுபத்துவம் இல்ல சார், வெளிநாடு போக மாட்டாரு. ஓகே. அரசு வேலை தான் சார். அரசு வேலைக்கு செவ்வாய் தசை புதன் புத்திங்களா? ஆமா, புதன் புத்தி 21 வயது ஆகுது. 6ஆம் அதிபதி 11ல இருக்கு. செவ்வாய் தசை புதன் புக்தி 21 வயது ஆகுது. பாத்துங்க. சுக்கிரன் சூரியன் இருக்கு இல்லைங்களா? இதுவாங்க சார். கேது ஆனா என்ன புக்தியில ஒரு வேலை கிடைக்கும் அவர் சொல்லியிருந்தாரு ஜி. அப்படி என்ன தசபக்தியில வேலை கிடைக்கும் அந்த மாதிரி அவர் சொல்லல. இவரோட கேள்வியும் அது கிடையாது. இவர் வந்து அரசு அப்படியே சொல்லியிருக்காரு. அத ஆமா சொல்லியிருக்காரு. நான் அது கவனிக்கிறேன். ரைட்டா? நீங்க சொல்லுங்க, தசாபக்தியை பார்த்து சொல்லுங்க ரங்கன். ஆமா சார். கேது சுக்கிரன் சூரியன் சூரியன் புத்தியில கிடைக்கும் சார். அந்த சிம்ம வீட்டை இயக்குவார் இல்லைங்களா குரு பார்வையில. சூரிய புத்தியில இல்லைன்னா சந்திர புத்தியில கண்டிப்பா கிடைச்சிடும் சார். சூரிய புத்தியில சந்திர புத்தியா? சரி, அது வித்யாபதி சார் சொல்லுவாரு. ஓகே, அரசு வேலை நீங்க அதை ஓகே சொல்லிட்டீங்க. சிவில் இன்ஜினியர் சிவில் வந்து செவ்வாய் சுபத்துவமா இருக்காரு சார். அதனால லக்னத்திலே சுக்கிரன் செவ்வாய் இருக்காரு இல்லைங்களா? அதனால சிவில் தேர்ந்தெடுத்திருக்காரு. ஓகே, அதாவது என்ன காரணம்? சிவில் இன்ஜினியருக்கு செவ்வாயோட தன்மை எப்படி இருக்கணும்? செவ்வாய் சுபத்துவமா இருக்கணும் சார். ஃபுல் அடி பல இருக்கணும். ஆமா, சிவில் படிச்சிருக்காரு. வேலை செய்வார்களான்னு கேக்குறீங்களா சிவில்ல? இல்ல. ஒரு சிவில் இன்ஜினியரிங் ஆகுறதுக்கோ இல்ல சிவில் இன்ஜினியர் படிச்சா சிவில் இன்ஜினியர் தானே ஆக போறாரு. என்ன வேணாலும் ஆகலாம். அது ஃபியூச்சர்ல என்ன வேணாலும் ஆகலாம். பட் சிவில் அவரோட டார்கெட் வந்து சிவில் இன்ஜினியரிங் தானே. சிவில் இன்ஜினியரிங்க்கு செவ்வாய் எப்படி இருக்கும்னு நான் கேக்குறேன். விதிமுறைகள் எதுவும் தெரியுமா? தெரியா சொல்லுங்க, இல்லாட்டி அதுவும் பிரச்சனை இல்லை. செவ்வாய் சுபத்துவமா இருக்காரு சார், அது மட்டும் தெரியுது. ஆமா, செவ்வாய் வந்து சுபத்துவமானா நல்ல பலன்னு சுபத்துவமா இருந்தா டாக்டர். படிநிலை இருக்குல்ல, சிவில் இன்ஜினியரிங் வரும்போது பங்கப்படணும். விருச்சக வீடு சம்பந்தப்படும். பங்கப்படணும். அவரோட சுபத்துவம் பங்கம் இருக்கணும். படிநிலை குறைஞ்ச நல்ல குருவின் பார்வை அதெல்லாம் நல்ல படிநிலை வெயிட்டா இருந்துச்சுன்னா டாக்டர் ஆக்கிடுவாரு. இங்க படிநிலை குறையுதா? ஆமா, ராகு கூட சேர்ந்து படிநிலை குறையுது. ஆனா சுக்கிரனோட சேர்றது வந்து ஒரு குறைந்த அளவு சுபத்துவம். ஆனா அதை வந்து குரு பாக்குறாரு. குருவும் பாக்குறாரு. சோ அது வந்து ஓரளவுக்கு அந்த ராகு குரு, இந்த ராகு இல்லாட்டி ஒரு டாக்டர். ராகு இருக்கிறதுனால ராகு லக்னத்தின் தரத்தையும் குறைச்சு லக்னாதிபதியின் தரத்தையும் குறைப்பாரு. அதே மாதிரி செவ்வாயோட காரக வலிமையை இழக்க வைப்பாரு. ஸோ அதனால வந்து இவர் சிவில் இன்ஜினியரிங் தான் படிக்கிறார். இப்ப ராசி லக்னத்துக்கு 12 10 இடங்களோட இதுலயாவது தொடர்பு ஒன்று வரணும், ஒரு இதாகணும்னா. ஸோ இது வந்து என்ன, ஒரு அரசியல்வாதியா கூட ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்? சிம்மம் வலுத்திருக்கு சார்.
சிம்மம் வலுத்திருக்கு. ம். செவ்வாய் இப்ப செவ்வாய் திசை தானே சார் போகுது. ஆமா. செவ்வாயும் அதிகாரம் பண்ற அமைப்பு இருக்கு இல்லைங்களா? லக்னாதிபதியும் செவ்வாய். ம். அந்த அடிப்படையில அரசியல் இதுவும் வரும் அவருக்கு. அரசியல் வந்து இப்ப எதிர்காலத்துல அரசியல்வாதி ஆகிறதுக்கோ இல்ல பெரிய ஒரு ஹையர் ஆபீசர் ஆகிறதுக்கோ ஒரு வாய்ப்பு இருக்கு அவருக்கு. ராகு செவ்வாய்க்கு அப்புறம் ராகு தசை வருது. ம். என்ன இவ்வளவு நேரம் யோசிக்கீங்க? அரசியல் வரும் சார் இவருக்கு. அரசியல்ல இல்ல இல்ல சும்மா சொல்லல. அது அவர் போவார்ன்ற அதை நம்ம அந்த அளவுக்கு நீ உங்களோட கெஸ்ஸிங் என்னன்றது நாங்க அவ்வளவுதான். அவர் உண்மையிலேயே பிரைம் மினிஸ்டர் ஆயிருவான்றது நமக்கு தெரியாது. நான் சொல்றேன், நான் கேட்கிறேன், ஒரு அரசியல்வாதியாக வாய்ப்பு இருக்கா? ஒரு பெரிய உயர் அதிகாரியாக வாய்ப்பு இருக்கா? ஏன் இல்லன்னா ஏன் இருக்குன்னா ஏன்? சூரியன் திக்பலத்துல இருக்காரு. திக்பலத்துக்கு அருகில் இருக்காரு. திக்பலத்துக்கு அருகில் இருக்காரு. அந்த அடிப்படையில இவரு அந்த டைம்ல இவருக்கு அரசியல் ஆர்வம் வந்தா போவார் சார். சரி, ஓகே, நான் சொல்லிடுறேன். என்னன்னா உண்மையிலேயே வந்து லக்னாதிபதி நல்லாவே தான் இருக்கு. ராகுவோட லக்னத்துல ராகு இருக்கிறது ஒரு நல்லதுதான். அரசியல்வாதி ஆகிறதோ இல்லாட்டி இப்படி ஹையர் ஆபீசர் ஆகிறதுக்கோ நல்ல போல்டா பேசக்கூடிய விஷயங்களுக்கு கொஞ்சம் லக்னம் பங்கப்பட்டாதான் அந்த கிரிமினலான மைண்டில் வரும். கிரிமினல்னா கொஞ்சம் இரக்கம் இல்லாத குணங்கள் வரும். ஸோ அது செவ்வாய் இருந்தாலே ஓகே. ஆனா சுபத்துவ செவ்வாய் அப்படி ஜென்டில்மேன் ஆக்கிறார் ஒருத்தரை. அங்க ராகு இருக்கிறது நல்லது. லக்னம் வலுவா இருக்கு, லக்னாதிபதி வலுவா இருக்கு. லக்னாதிபதியை குரு பாக்குறாரு, சுக்கரனோட இணைஞ்சிருக்காரு. சோ லக்கணம் நல்ல ஸ்ட்ராங்காவே இருக்கு. இப்ப சிம்மம் நல்ல பௌர்ணமி சந்திரன் சிம்மத்துல உட்கார்ந்து குரு அங்க உட்கார்ந்துருக்காரு. சூரியன் பலவான அந்த மாதிரி சிம்மத்தையே கிட்டத்தட்ட ஜெயலலிதாவோட ஜாதக அமைப்பு மாதிரி பாருங்க. சிம்மத்தோட தொடர்பு கொண்டு அப்படி வலுவா இருக்கு. ஒரு அரசியல்வாதியா இவர் ஆகும் தகுதி நல்லாவே இருக்கு. ஒரு எதிர்காலத்துல அரசியல்வாதி ஆகலாம், இல்லாட்டி ஹையர் ரேஞ்சில் ஒரு பெரிய ஒரு ஐஏஎஸ் ஆபீசர் கூட ஆகலாம் அவரு. அந்த எதனால ஆகலாம்? ராகு தசை அப்படியான தசை, அருமையான தசை ராகு தசை. ராகு தசை அப்படியே லக்னாதிபதியை பீடிச்சு, சுக்கிரனை பீடிச்சு, 2 7ஆம் அதிபதியை பீடிச்சு, குருவின் பார்வையிலிருந்து 9ஆம் அதிபதியின் பார்வையிலிருந்து தசைன்னா அப்படி ஒரு தசை. எல்லா சகல பாக்கியங்களையும் கொடுத்து ஒரு அதிகாரம், ஒரு பெரிய தோரணை கொடுக்கக்கூடிய ஒரு தசை தான் இந்த ராகு தசை. ஸோ அதனால வந்து சூரியன் அதுக்கேற்ற மாதிரி நல்லா இருக்கு. ஸோ அதனால இந்த ஒரு பெரிய ஒரு பதவிக்கு ஒரு வருவார் பிற்காலத்துல. இந்த ஒரு வயது இப்ப சரிதானே, இந்த ராகு தசையிலேயே ஒரு நல்ல ஒரு இதுக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி இவர் வெளிநாட்டுக்கு போக மாட்டார் அப்படின்றதுக்கு ஏதாவது ஒரு பாயிண்ட் உங்களுக்கு சொல்ல முடியுமா? ஒரு பாயிண்ட், அது நேரடியா வந்து 8 சுபத்துவம்ல வேற ஏதாவது பாயிண்ட் இருக்கா? சொல்ல முடியுமா உங்களுக்கு? இன்னொரு பாயிண்ட் நீங்க கருத்துல கொள்ளணும் வெளிநாட்டுக்கு போறதுக்கு. அதாவது ரொம்ப ரொம்ப உள்ள டீப்பா போய் பாக்குற பாயிண்ட் அது. ஆமா, சரராசியில செவ்வாய் இருக்காரு. சரி, அதனால போவார். அது மட்டும் தான் சார். ஆமா, அது மட்டும் தான் போயிட்டு ரொம்ப நாள் கூட வெளிநாட்டுக்கு கூட்டு போவாரா? ராகு தசையில போனோம்னா கண்டிப்பா போவாரு. இப்ப செவ்வாய் தசையில ஆனா இவர் போக மாட்டார். ஆமா, செவ்வாய் தசையில போனாலும் வந்துருவார். ரைட், ராகு தசையில போவாரப்ப? சரி, ராகு தசையிலையும் போக மாட்டார். இவர் வெளிநாட்டுக்கு போக மாட்டார். ஆனா ராகு தசை சரராசியில இருக்கக்கூடிய ராகு தசையை வெளிநாட்டுக்கு அனுப்பும். அதுக்கு 8-12 சுபத்துவமா இருந்தா தான் ராகுவை நகட்டுவார். சிம்பிளாவே வந்து ராகு வந்து சரராசியில இருக்கும்போது கொஞ்சம் அந்த மாதிரி அமைப்பு லேசா இருந்தா கூட நகட்டுவாரு. ஆனா இவர் போக மாட்டான்றது ஸ்ட்ராங்கான இன்னொரு விஷயம் ஒண்ணு இருக்கு. உங்களுக்கு தெரிஞ்சா சொல்லுங்க, இல்லாட்டி அடுத்த பாயிண்ட் போயிடுவோம் நம்ம. சனி 12ஆம் இடத்தை தொடர்பு கொள்றாரு. அதுதான் 8-12 சுபத்துவம் இல்ல, அதை விட்டு வேற. சரி, நானே சொல்லிடுறேன். அதாவது ஆமா, ஏன்னா டைம் வேஸ்ட். அது முக்கியமான ஒரு பாயிண்ட். இப்படி இந்த பாயிண்ட் நீங்க எடுக்கணும். சிம்மம் சுபத்துவமா இருந்துச்சுனாலே பூர்வீகத்திலேயே தான் சுத்த வைக்கும். சிம்மத்தை சனி பார்த்தாலுமே சிம்மத்துல வந்து பௌர்ணமி சந்திரன் வந்து குரு இருக்காங்க. அதே மாதிரி தாய் காரகனான சந்திரன், தந்தை காரகனான சூரியனுமே அதிக சுபத்துவத்துல இருக்கும்போது இவர் தாய் தந்தையை விட்டு விலக மாட்டாரு. தாய் தந்தையோட இருக்கும் அமைப்பே தான் இவருக்கு உருவாகும். இப்படி சுபத்துவமா இருக்கும்போது எப்பயுமே தாய் தந்தையோட தான் இருக்க முடியும். தாய் தந்தையை விட்டு விலகுற அமைப்பு இருக்காது. அதனால வந்து இவர் வெளிநாட்டுக்கு போக மாட்டாரு. இந்த மாதிரி அமைப்பு இருக்கும்போது 8-12 சுபத்துவம் இருந்தா கூட சில பேர் தாய் தந்தையோட இருக்கணும்ன்றதுக்காகவே அப்படி ஒரு அமைப்பு வெளிநாட்டுக்கு கூட போகாம இருப்பாங்க. அந்த மாதிரி நிறைய வெளிநாட்டுக்கு போற விதிமுறைகள் நிறைய நுணுக்கம் இருக்கு. அதெல்லாம் தெரிஞ்சாதான் வெளிநாட்டுக்கு போற விஷயத்த துல்லியமா எடுக்க முடியும். 8-12 சுபத்துவமா இருக்கு, வெளிநாட்டுக்கு போகலன்னு சொல்லி
குருஜியோட ரூல் தப்பு நம்ம பேசிட்டு இருந்தா பேசிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். அதுக்குள்ள எவ்வளவு விஷயங்கள் இருக்கு, அதை நுண்ணிப்பா பார்க்கணும் அந்த விஷயங்கள்லாம். ஓகே ஓகே, நல்லா ப்ரிடிக்ட் பண்ணீங்க தம்பி. ஓகே ஜி, அடுத்தது போயிடலாமா? ஜி பொதுவா இப்ப இந்த மாதிரி ஜாதகத்துல எல்லாம் இப்ப நிறைய பார்க்கணும். அதுதான் முக்கியமானது. லைவ் பாக்குறது இப்ப நம்ம எக்ஸ்பிளைன் பண்றதுக்குலாம் முக்கிய காரணம் என்னன்னா, பலன் எடுக்கும் போதே என்ன பண்ணிட்டாரு, ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே பாயிண்ட் எங்க ஆரம்பிச்சாரு, ஆஹா லக்னத்துல ராகு இருந்துட்டாரு, அவர் செவ்வாயவும் சுக்கிரனையும் பிடிச்சிட்டாரு. நம்ம இந்த மாதிரி ஸ்டைல்ல பலனே போகக்கூடாது. முதல்ல லக்னாதிபதி எப்படி இருக்கிறாரு, லக்னாதிபதிக்கு சுபர் பாபர் தொடர்பு அமைப்புகள்ல எப்படி இருக்கு அப்படின்னாலும் கூட இந்த இடத்துல ராகு லக்னத்துல இருக்கிறது நல்லதுமே. ஏன்னா பருவத்துல ராகு தசை வருது. ராகு வந்து யோகர்களோட லக்ன யோகர்களோட வீடுகள்ல உட்கார்ந்து சுப தொடர்புகள் இருக்கும்போது அபரிமிதமான நன்மையான பலன்களை செய்வாரு. அப்ப இந்த இடத்துல ராகு இருக்கிறது ரொம்ப நல்லது. இது அபாரமான யோக ஜாதகம் நான் சொல்றேன். பொதுவா இது எதுக்குன்னா பலனை எந்த நேரத்துல எதை முன்னிறுத்தணும். பொதுவா ராகு இருக்கிற இடத்துக்கு எடுப்பாரு, அவ்வளவுதான் பூட்ட கேசு லக்னாதிபதி அப்படின்லாம் போயிடவே கூடாது. எந்த நேரத்திலயும் லக்னத்துல ராகு இருக்கிறாரு, ரைட்டு. இப்ப 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 இந்த ராகு தசை தான் இவருக்கு மிகப்பெரிய யோக தசை. அத நந்தாஜி செமையா சொன்னாரு. இதுல பாத்தீங்க அப்படின்னா இந்த ராகு லக்னத்துல இருக்கிறது இந்த இந்த லக்னத்தினுடைய உயரத்தை குறைக்குது அப்படிங்கிறது உண்மை. அப்படின்னாலும் கூட அந்த பலவீனத்தை போகக்கூடியது சுக்கிரனுடைய இருப்பு, குருவினுடைய பார்வை. அந்த குருவுமே சாதாரண குரு கிடையாது. பௌர்ணமி சந்திரனோட சேர்ந்து லக்னத்தினுடைய 5ஆம் இடத்துல அமர்ந்த லக்னத்தினுடைய யோகர் 9ஆம் அதிபதி 5ஆம் இடத்துல இருந்து லக்னத்தை பார்க்கக்கூடிய குரு. இந்த இடத்துல இந்த குருவும் ஒரு பௌர்ணமி சந்திரனும் சேர்ந்து இருக்கிறது ஒரு அதீத சுபத்துவம் என்ற இடத்துல இருக்கக்கூடிய பாவகம் நசியும். அந்த பாவகத்தை சனி பார்க்கறது ரொம்ப நல்லது. இது அடுத்த பாயிண்ட். இது வந்து ஒரு பொதுவாக அந்த ஒரு அதீத சுபத்துவத்துக்கு இந்த சனியினுடைய 3ஆம் பார்வை ரொம்ப நல்லது அப்படிங்கிற பாயிண்ட்டுக்கு வந்துடலாம். சோ அப்படிங்கிற போது இந்த மாதிரி ஒரு பருவத்துல இந்த மாதிரி லக்னத்தில் அமர்ந்த ராகு குருவினுடைய 1 டிகிரி பார்வையில இருந்து தசை நடத்துறது ஒரு யோகமான அமைப்பு. அதுக்கடுத்து வரக்கூடிய குரு தசையுமே எப்படி இருக்கு, சிம்மத்தை தொடர்பு கொண்டு சிம்மத்தை 5ஆம் இடத்துல உட்கார்ந்து தசை நடத்துது. அப்படிங்கிற அடிப்படையில ஜாதகருக்கு வாழ்நாள் ராகு தசை, குரு தசை, சனி தசையுமே பெரிய அளவுக்கு இந்த ஜாதகருக்கு கெடுதல்களை செய்யறதுக்கான வாய்ப்புல லக்ன அவயவர்கள் லக்னத்தின் 3ஆம் இடத்துல நட்பு வீட்டுல பரிவர்த்தனை அமைப்புகள் இருக்கிறதுனால இந்த ஜாதகமே ஒரு மிகச்சிறந்த யோக ஜாதகம் அப்படின்னு சொல்லணும். பார்த்துட்ட உடனே லக்னத்துல ராகு இருக்கு, ஐயோ லக்னாதிபதியை பிடிச்சிருச்சு, சுக்கிரனை பிடிச்சிருச்சு அப்படிலாம் பார்த்தோம்னா பலன் வராது. தயவுசெய்து இன்னும் வந்து நம்ம டெப்தா போய் பலன் பார்க்கணுங்கிற ஒரு கமெண்டோட அடுத்த ஜாதகத்துக்கு போயிடலாம் ஜி. ஆமா, அதே மாதிரி அதீத சுபத்துவத்துக்கு இப்ப வந்து உச்ச இது சந்திரன் பௌர்ணமி சந்திரனோட சேர்ந்த குரு வந்து அதீத சுபத்துவம் அடைவான்னா அங்க வந்து சூரியனுக்கு எதிர்த்தாப்புல இருந்து வக்ரம் அடையக்கூடிய குரு வந்து அதீத சுபத்துவம் கிடையாது. இங்க நீங்க அந்த பாயிண்ட் எடுக்கக்கூடாது. சனியின் பார்வை மிக அருமையாக வேலை செய்யும். வித்யாவதி ஜி சொன்ன மாதிரி அது உண்மையிலே தேவை இந்த இதுக்கு. அந்த சனியின் பார்வை இல்லாம இருந்தாலுமே இங்க அதீத சுபத்துவம் கிடையாது, வக்ரம் அடைஞ்சிருவார் குரு. அதனாலேயே அதீத சுபத்துவம் கிடையாது அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்க அதெல்லாம் நோட் பண்ணணும். கம்ப்ளீட்டா எல்லாத்தையும் நோட் பண்ணணும். படப்படன்னு பார்த்தோன்னா அதீத சுபத்துவம். இப்போ சனியே இல்லாட்டியும் அதீத சுபத்துவம் இல்லை. அந்த பாயிண்ட் மெயினா நீங்க புரிஞ்சுக்கணும் எல்லாருமே. ஓகே ஜி, எத்தனாவது ஜாதகம் அடுத்து? அடுத்து 12வது ஜாதகம் ஜி. ஓகே, 12ஆ 13வது? ஆமா 13 ஜி, 13. ஆமா, சொல்லுங்க. நினைக்கிறேன். ஆமா கடைசி ஜாதகம். ஏறக்குறைய 3 மணி நேரம் வந்துட்டோம். சரி அப்படியே முடிச்சிடலாம். நம்மளும் ஆமா 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 நான் தான் இழுக்கிறேன் போட்டு. நானே சரி இல்ல நம்ம பாக்குறது இல்ல அது பாக்குறது ஒரு 5 பேரு 6 பேருக்காவது பிரயோஜனமா இருந்தா சந்தோஷம் தான் கண்டிப்பா. 9th ஜனவரி 2004. ஓகே. 6:18 PM. 6:18 PM. ஓகே ஜி. இடம் வந்து ஒரே நிமிஷம் ஜி. திருநெல்வேலியா? ஆனா பெண்ணாஜி? திருநெல்வேலி. பெண் ஜாதகி. ஆமா பெண் ஜாதகி. அதாவது என்னன்னா கவர்மெண்ட் ஜாப் கிடைக்குமா, மேரேஜ் எப்போ, டிஎன்பிசி எக்ஸாமுக்கு நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு கேட்டிருக்கிறாப்ல. கவர்மெண்ட் ஜாப். சரி, பிரவாமா வாங்கம்மா. இப்ப 22 வயசு ஜாதகருக்கு. 22 வயசு, 16 ஒரு 6. ஆமா 22 வயசு போய்கிட்டு இருக்கு. ஓகே. ஸோ லக்னம். வணக்கம் சார். வணக்கம். ஹாப்பி நியூ இயர் சார். ஹாப்பி நியூ இயர் மேம். தேங்க்யூ. எல்லாருக்குமே ஹாப்பி நியூ இயர், ஹாப்பி பொங்கல். அடுத்து அது வரை வந்துருது பொங்கல். ஆமா.
இந்த ஜாதகத்துல வந்து கேள்வி வந்து கவர்மெண்ட் ஜாப்பா சார்? கவர்மெண்ட் ஜாப், ஆமா. அப்புறம் கவர்மெண்ட் ஜாப் கிடைக்குமா? எப்போ திருமணம்? திருமணம். ஓகே. ஆமா. ஸோ ஆக்சுவலா லக்னம் வந்து சனியால பாபத்துவம். ஆனா லக்னாதிபதியே பாக்குறதுனால ஓரளவுக்கு அது பலம். தன் வீட்டை தானே பாக்குறதுனால பலம். அண்ட் லக்னாதிபதியும் பாபத்துவம். ஆனா 1-9 அதிபதிகள் பாத்துக்கிறாங்கன்ற மாதிரியும் எடுத்துக்கலாம். 8ஆம் இடம் சுபத்துவம். சுக்கிரன் இருக்காரு. ராசி பாத்தீங்கன்னா ராசியும் சுபத்துவம் சுக்கிரன் பாக்குறதுனால, ஸோ ராசியில சந்திரன் ஆட்சியும் கூட. ஸோ ஆக்சுவலா லக்னம் வந்து செவ்வாய் சனியோட தொடர்பு இருக்கு. ஸோ இந்த லக்னத்துக்கு செவ்வாய் எங்க பார்த்தாலும் எது பார்த்தாலும் ஆக்சுவலா கெடுக்கும். ஸோ அதனால லக்னம் வந்து முழுக்க பாபத்துவம் தான். புதனோட பார்வை அவ்வளவு தூரம் சுபத்துவத்தை கொடுக்கும்னு தோணல. ஸோ அண்ட் இப்போ இதுல எப்படி இருக்கு சார்? நவாம்சத்துல லக்னம் சுபத்துவமா? நவாம்சத்துல லக்னம் வந்து இதுல ரிஷபத்துல தான் விழுந்திருக்கணும். ரிஷபத்துல தான் இருக்கு. அது ஓரளவுக்கு பாதுகாப்பு தான். ஸோ அண்ட் புதன் வந்து செவ்வாயோட வீட்டுல இருக்கு. ஸோ அது ஓகே. அப்போ அந்த படிநிலை வந்து கம்மியா தான் இருக்கும், பெருசா அளவு போகாது. இப்போ தசாபுக்தி என்ன தசாபுக்தி? யோக தசாபுக்தி தானே இப்போ? இப்போ வந்து 21 வரைக்கும் புதன், இப்ப கேது ஓடிட்டு இருக்கு. கேது. ஓகே. ஆமா. கேதுல இப்போ வந்து குரு புக்திமா. கேதுல குரு புக்தி. ஓகே. அதனாலதான் அவங்களுக்கு வந்து ஆசை வந்திருக்கு, கவர்மெண்ட் ஜாப் பத்தி ஆசை வந்திருக்கு. ஸோ ஏன்னா குரு வந்து சிம்மத்துல இருக்கிறதுனால. ஓகே. ஓகே. ஸோ இப்போ கேதுவுக்கு அப்புறம் சுக்கிர தசை வரப்போறதுனால, சுக்கிரன் 8ல இருக்கிறதுனால அவங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப் விட வெளியில எங்கேயாவது கவர்மெண்ட் ஜாப் ஆனாலும், கவர்மெண்ட் ஜாபுக்கு ஆக்சுவலா சிம்மம் சுபத்துவமா இருக்கணும், சிம்மாதிபதியும் சுபத்துவமா இருக்கணும். சிம்மாதிபதி சுபத்துவம் இல்லை. ஆனா குருவுக்கு சிம்மத்துக்கு சனியோட பார்வையும் இருந்தாலும் குருவுமே வந்து நட்பு அதிநட்பு வீட்டுல இருக்கு. ஸோ அண்ட் வரப்போற தசைகள் வந்து சுக்கிர தசை தான், யோக தசையா இருக்கு. ஸோ அதனால சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் வேணா அவங்களுக்கு கிடைக்கும். சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் இப்போ கேது நடந்துட்டு இருக்கு. கேது 5ல இருக்கு, சுக்கிரனை போலவே செயல்படும். ஸோ அதனால கேதுவுக்கு செவ்வாயோட 8ஆம் பார்வை இருந்தா கூட அது பெரிய அளவுல அது ரொம்ப படுத்தாது. ஸோ அதனால புதனுக்கு வந்து ஆக்சுவலா குருவோட பார்வை இருக்கு. ஸோ அதுவும் வந்து ஆக்சுவலா சுபத்துவம் தான். லக்னாதிபதி சுத்தமா போயிடல. ஸோ உயிர்ப்போட இருக்காரு ஓரளவுக்கு. ஓகே. ஸோ அப்போ கவர்மெண்ட் ஜாப், சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கும் சார் உங்களுக்கு. வெரி குட். ஓகே. ஓகே. மேரேஜ்மா? ஓகே. மேரேஜ் வந்து 7ல சனியோட பார்வை. 7க்கு சனி, 7ஆம் இடம் கெட்டு போச்சு. ஆனா 7ஆம் அதிபதி வந்து 7ஆம் அதிபதிக்கும் சனியோட பார்வை இருந்தாலும் ஆக்சுவலா இந்த அதிநட்பு வீட்டுல இருக்காரு. ஸோ 2ஆம் இடம் வந்து ஓரளவுக்கு சுபத்துவமா தான் இருக்கு. 2ஆம் இடம் சுபத்துவம். ராசிக்கு 7ஆம் இடமும் சுபத்துவம். ஸோ அதனால ஓரளவுக்கு சீக்கிரமாவே தான் கல்யாணம். சுக்கிர தசையும் வரப்போகுது. ஸோ கேது தசையிலே கல்யாணம். கேது வந்து சுக்கிரனோட வீட்டுல இருக்கிறதுனால, 5ஆம் இடத்துல இருக்கிறதுனால கேது தசையிலே ஆக்சுவலா கல்யாணமும் ஆயிடும். இப்போ கேது குரு தான் நடந்துட்டு இருக்கு இல்லையா? ஸோ அதனால கேது குரு பார்க்கலனாலும் 5ஆம் இடத்துல இருக்கிறதுனால கேது வந்து குழந்தையும் கொடுக்கணும். கேது குருலயே குழந்தையும். கேதுக்கு யாரோட பார்வையும் இல்லை, செவ்வாயோட 8ஆம் பார்வை தான் இருக்கு. ஓகே. ஸோ 5ஆம் அதிபதி போல செயல்படுறதுனால கேது குருலயே ஆக்சுவலா கல்யாணம் ஆகியிருக்கணும். கல்யாணம், குழந்தை இருக்கணும் இல்லையா சார்? இப்போ கேது குரு தான் நடந்துட்டு இருக்கு இல்லைங்களா சார்? கேது குரு தான் நடந்துட்டு இருக்கு. கேது குரு தான் நடந்துட்டு இருக்கு. கேது குருல நடக்கலன்னா கேது குருல கல்யாணமாயி வயது இப்ப 22 வயது தான் ஆகுதுமா. அதனாலதான் கம்மி. ஆக்சுவலா குருஜி சொல்லல. குருஜி இவங்க கேட்டிருந்தாங்க, குருஜி சொல்லல என்ன தசாபதி திருமணம் நடக்குன்னு சொல்லல. அவர் இந்த ஜாதகத்தை பார்த்துட்டு எக்ஸைட் ஆகி கவர்மெண்ட் ஜாப் பத்தியே பேசிட்டு முடிச்சிட்டாரு. உங்களுக்கு கெஸ்ஸிங் இருந்தா சொல்லுங்க அப்படின்னு நான் சொல்றேன். ஓகே. ஓகே.
பார்வை வந்து நான் என்னம்மா கேட்கல? ஹலோ? ஜி எனக்கு எதுவும் கட் ஆயிடுச்சா? இல்ல ஜி, இப்ப நீங்க பேசுறது கேக்குது. அப்படியா? அவங்க தான் இது பண்ணல போட்டிருக்கு. ஆமா ஆமா. ஓகே. ஆனா ஆக்சுவலா வந்து குருஜி வந்து உனக்கு கிடைக்காம வேற யாருக்குமா கிடைக்கும்னு சொல்லி கேட்டிருப்பாரு. ஐஏஎஸ் வரைக்குமே பேசியிருப்பாரு. உண்மையிலேயே லக்னம் வலு இழந்தா இருக்கு. லக்னம் வலு இருந்து லக்னாதிபதி வலு இருந்திருக்கு. அதன் பிறகு குருவின் பார்வையில் லக்னாதிபதி சுபத்துவம் அடைஞ்சிருக்காரு. குருவின் வீட்ல இருந்து சூரியனுமே வந்து எல்லாம் வலு இழந்து பிறகு குருவின் பார்வையில வந்து இவங்கெல்லாம் சுபத்துவம் அடைஞ்சிருக்காங்க. அதனால அந்த குருவுக்கே சனியின் பார்வை பெற்ற குரு தான். அதனால ரொம்ப வலிமையான பார்வை கிடையாது அவரோட பார்வையெல்லாம். ஆனா குருஜி வந்து ஐஏஎஸ் வரைக்குமே போலாம். ஆனா டிஎன்பிஎஸ்சி எழுதுமா உனக்கு கிடைக்கும், வேற யாருக்கும் கிடைக்கும் அப்படின்னு மாதிரி சொன்னாரு. யோக தசை, சுக்கிர தசை வந்து உண்மையிலேயே அருமையான கேது தசையே சுக்கிர தசையா தான் செயல்பட்டு இருக்கும். சுக்கிர தசையுமே சந்திர அதியோகத்துல இருந்து அருமையான தசை. சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பே அதிகம். ஏன்னா 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய 12ஆம் அதிபதி அவரோட தசையெல்லாம் நீண்ட தசை வரும்போது சென்ட்ரல் கவர்மெண்ட் எங்கிட்டாவது மாத்தி விட்டு எங்கேயாவது இருந்துட்டு தான் வேலைகளையே கொடுப்பாரு. அந்த மாதிரி இது அமைப்பு அதிகம் அந்த ஜாதகத்துல. சென்ட்ரல் கவர்மெண்ட் போக முடியும். குருஜி சொன்ன மாதிரி ஐஏஎஸ் கூட ஆகலாம். ஏன்னா அதுக்கு தசா புக்தியும் வலிமையா இருக்கு. லக்னம் கொஞ்சம் பாபத்துவம் இருக்குதான். ஆனாலுமே 10ஆம் இடத்துல திக்பலத்தோட செவ்வாய் இருக்காரு. ஸோ ஐஏஎஸ் வரைக்கும் அவர் வந்து அதை கனெக்ட் பண்ணார் குருஜி. ஸோ அதனால வாய்ப்பு இருக்குதான் அப்படின்றது என்னோடது. திருமணம் வந்து நான் கணிச்ச வந்து சுக்கிரதசை சூரிய புக்தின்னு சொல்லி நான் கணிச்சேன். அப்ப எத்தனை வயது வரைஞ்சி சுக்கிரதசை புக்தியில? பாருங்க, ஆக்சுவலா மீட் பண்ணிக்கங்க மத்தவங்க தயவு செய்து ப்ளீஸ். இப்ப கேது தசை வந்து 26 வயசுல முடிஞ்சிருச்சு. அதுக்கடுத்து வரக்கூடிய சுக்கிர தசை வந்து பாத்தீங்கன்னா சுக்கிர தசை 26 வயசுல ஆரம்பிக்கும். 26 வயசுல சுக்கிர தசை ஆரம்பிக்கும் ஜி. 32 இது ஒரு கணக்குல நான் வந்து சூரிய புக்தியில திருமணம் ஆகும் அப்படின்ற மாதிரி நான் கணிச்சு வச்சிருந்தேன். 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சூரியன் குருவின் 7ஆம் அதிபதியின் பார்வையில இருக்காரு. 3ஆம் அதிபதியா இருக்காரு அவரு அப்படின்னு சொல்லி யார் இந்த செவ்வாய் கூட வந்து சனியை பாக்குறாரு. 11ஆம் அதிபதியாகி சனியை பாக்குறாரு. அப்படி இந்த மாதிரி கனெக்ஷன்ல நான் வந்து கனெக்ட் பண்ணி வச்சிருந்தேன். சூரிய புக்தி. ஆனா வந்து எத்தனை வயதுன்றத நான் மறந்துருக்கேன். எத்தனை வயது இருக்குங்க அப்ப 33 எத்தனை வயது உங்களுக்கு? சுக்கிர தசையில இல்ல 26 வயசுல கேது தசை முடியுது. சுக்கிர தசை சுக்கிர புக்தியில 26னா 29 வயசு ஆயிரும். சுக்கிர தசையில 29. ஆமா 29. ஆனா அந்த லக்னத்தை வலுவில் இந்த சனி செவ்வாயோட பார்வை வந்து 7ஆம் இடத்தை கொஞ்சம் பயங்கரமாவே பங்கப்படுத்தும். அதனால 7ஆம் அதிபதியும் சனி பார்த்து 7ஆம் இடமும் பங்கப்படுத்துனால நான் அந்த அளவுக்கு கணக்கு போட்டேன். ஒரு 20 எத்தனை வயசு சொன்னீங்க? 29 30 வயசு. ஆமா ஆமா ஆமா. கேது தசை 26ல முடியும். சுக்கிர தசை சுயபுக்தி 29. அதுக்கடுத்து ரொம்ப டிலே, அவ்வளவு டிலே ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்களா? அதுதான் நான் யோசிக்கிறேன். சந்திரனுக்கு 5. ஏன்னா இங்க பாத்தீங்கன்னா லக்னம் ஆக்சுவலா ஒரு நிலையில பலவீனம்னாலும் கூட ஆக்சுவலா கடுமையான பலவீனம் தான். லக்னம் வந்து சனி செவ்வாயின் பார்வை, அட்டமாதிபதியின் பார்வை இருக்குல்ல, அதெல்லாம் கணக்கு பண்ணி தான் நான் வந்து சூரிய புக்தி வரைக்கும் இழுத்தேன் அதை. ஆமா 5 7ஆம் இடத்தை பார்த்தாரு. அவருமே பங்கம் ஆயிட்டாரு. 7ஆம் அதிபதி பங்கம். 7ஆம் வீட்டை அவர் பாக்குறாரு. ஆனா 7ஆம் அதிபதி பங்கம். சூரியனோட பார்வை வந்து ஒரு 6 8 டிகிரிக்குள்ள வந்து சனியை பாக்குறாரு. 9 டிகிரி. இவங்க 2 பேரும் பார்வை கடுமையான ஒரு பாவத்துவம் தான். இந்த சனிய கர்ண கடூரமான சனியாத்தான் செயல்படுவாரு. ஏன்னா சூரியனுடைய பார்வையை வாங்கின சனி வந்து சனி சூரியன் ஒருத்தர் நேருக்கு நேரா பாத்துக்கிறது அப்படி ஒன்றும் நல்ல தன்மை இல்ல அப்படிங்கிற அமைப்புல. கேது 5ஆம் வீட்டுக்கு அட்டமாதிபதியின் பார்வை. 5ல கேது இருக்கு. 5ஆம் வீட்டுக்கு அட்டமாதிபதியின் பார்வை இருக்கு. சுக்கிரனும் 8ல மறைவு சார். ஆமா, சுக்கிரன் மறைவு இருந்தாலும் சந்திர அதிகம் அதை கவர் பண்ணிடுமா? அதேதான் இந்த இடத்துல வந்து இவருக்குமே கிடைக்கும் இல்லையா? நம்ம புதனுக்குமே சந்திர அதியோகமும் குருவின் பார்வை இருக்கும். லக்னாதிபதிக்கு சந்திர அதியோகமும் குருவின் பார்வை இருக்கும். சுக்கிரன் வந்து கொஞ்ச இடத்துல வலுவாத்தான் இருப்பாரு. பௌர்ணமி சந்திரனுடைய நேர் பார்வையில இருக்கிறாரு. அப்படிங்கிறதுனால களத்திர காரகன் வலுவா இருக்கிறாரு. 7ஆம் இடத்தை குரு பாக்குறாரு. என்னதான் இருந்தாலும் 7ஆம் அதிபதி 7ஆம் இடத்தை பாக்குறாரு. 2ஆம் அதிபதி பௌர்ணமி சந்திரனாகி அவருடைய வீட்லயே வலுவா இருக்கிறது. ராசிநாதன் நல்லா இருக்கிறது. எல்லாமே வந்து ஓரளவு வலுவான அமைப்பு தான். சோ இப்ப இந்த இடத்துல வந்து அதான் சுக்கிர புக்தியிலே கேது தசை புதன் புக்தி அவ்வளவு ஏர்ல 26 வயசுல நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் வராது. ஏன்னா அது கடுமையான சனி. இந்த சனியோட பார்வை நம்ம அவ்வளவு இதா எடுத்துட முடியாது. சுக்கிர தசை சுய புக்தியிலே கிடைச்சிருந்து. ஏன்னா நடந்துரும். ஏன்னா சந்திரனுடைய பௌர்ணமி சந்திரன் பார்வையில
சந்திரனுக்கு 7ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறார் இல்லையா, அவர்தான் 5ஆம் அதிபதி வேற இந்த லக்னத்துக்கு. சோ ராசிக்கு 2ஆம் இடத்துல குரு இருந்தாலும் அதையும் சனி பார்க்கிறாரு. ஆமா ஆமா ஆமா. சோ பங்கங்களும் இருக்கு. சூரியனோட வரைக்கும் இழுக்கும்னு தான் நான் இது பௌர்ணமி சந்திரனோட பார்வையில் இருக்கிறதுனால வேணா சுக்கரனோட இதுல கொடுத்துடலாம். அப்ப எத்தனை வயது சுக்கர புக்தியில அவருக்கு? பெண் தானே? சுக்கிர புக்தி முடியும் போது 29 வயசு ஆகும். 29 வயசு. பெண் ஜாதி. அதுக்கடுத்து வரக்கூடிய சூரிய புக்தி. ஆமா, சுக்கிர புக்தி தவறுனா அதான் சூரிய புக்தியில கண்டிப்பா கிடைக்கும். சூரிய புக்தி. ஆனா சூரியன் இந்த இடத்துல வந்து குருவினுடைய 1 டிகிரி பார்வையில இருக்கிறாரு, ஒரே டிகிரி பார்வையில இருக்கிறாரு. அதனாலதான் நான் எடுத்தேன். 3ஆம் அதிபதியாகி 7ஆம் வீட்டுல இருந்து 7ஆம் அதிபதியின் தொடர்பு பெற்ற சூரியனே கொடுக்கறதுக்கு முதன்மையா இது பண்ணுவார். சுக்கிரன் கூட 8ல மறைஞ்சுதான் வந்து சுபத்துவம் அடைகிறாரு. சுக்கிரனுக்கு முழு மறைவு. அதுக்கப்புறம் வந்து அவரோட பார்வையில வாராரு. 2ஆம் இடத்தை தொடர்பு கொள்றாரு. அவர் 5ஆம் அதிபதியா இருக்காரு. ஆனா வந்து அந்த கனெக்ஷன் 7-3 ஏதாவது மினிமம் மேக்சிமமான ஒரு 2 கனெக்ஷனாவது வரணும் பாருங்க. அது 3ஆம் அதிபதியாகி 7ஆம் வீட்டுல இருந்து 7ஆம் அதிபதியின் பார்வையே வாங்கியிருக்காரு அப்படின்ற ஒரு இதுல சூரியன். ஆமா, அதனால சூரியனே தான் கொடுப்பாரு கூடுதலாவே. ஓகே 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 ஓகே, அவ்வளவுதான் முடிஞ்சு நினைக்கிறேன். ஓகே, அம்மா நல்லாவே சொன்னீங்கம்மா. பிரபாம்மா நல்லா ஜட்ஜ் பண்ணீங்க. ஓகே, தேங்க்யூ சார். ஒரே ஒரு இன்னொரு கெஸ்ஸிங் சார். அவங்க வந்து இப்போ கேது வந்து துலாம் வீட்டுல இருக்கிறதுனால 7ஆம் கேது குரு நடக்கிறதுனால அவங்க லவ் பண்ணிட்டு இருப்பாங்களோ அப்படின்ற. லவ் பண்ணுவாங்கம்மா. ஏன்னா 7ஆம் வீடு வந்து 7ஆம் வீட்டையும் பார்த்து 7ஆம் அதிபதியும் பார்க்கக்கூடிய சனி வந்து சொந்தத்துல திருமணம் கொடுக்க மாட்டாரு. அதனால லவ் பண்ணித்தான் ஆவாங்க. லவ் துலாம்ல இருக்கக்கூடிய இது வந்து லவ்லாம் இருக்குமா? ஆனா சின்ன பிள்ளை தானே, இது வயது தானே, லவ்க்குரிய வயது தானே. இது 22 வயதுன்றது லவ்க்குரிய வயது தான். நமக்கு தெரியாது, இருந்தாலும் அது அமைப்பு இருக்கு. ஓகே ஓகே சார். ஏன்னா 5ஆம் இடத்துலயும் கேது இருக்கு. சோ அதனால லவ் பண்ணிட்டு இருப்பாங்க அப்படின்னு பண்ண வாய்ப்பு இருக்கு. ஓகே ஜி. ஓகே என்ன முடியலாமா? ஓகே ஜி. ஓகே ஜி, வைண்ட் அப் பண்ணிடலாம். ஓகே, 3 மணி நேரம் ஆயிடுச்சோ? ஆமா, நம்ம 7 மணிக்கு 3 மணி நேரம் 15 நிமிடம் ஆயிருக்கு.